போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே பல்வேறு பணிகளை, அறப்பணிகளை, சிவப்பணிகளை, சமயப் பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் மிகவும் முக்கியமானதும் மிகவும் அவசியமானதுமாகிய இந்த பதி பசு பாச ஞானத்தை நாம் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திலே சிந்திக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்த சுடர் இந்த பாடத்திற்கான வகுப்புகள் புதன்கிழமை நடக்கிறது. இதை முடித்தவர்களுக்கு மேல்நிலை வகுப்பாக நாம் நம்மளுடைய ஐயா ஆனந்தராசன் ஐயாவுடைய சித்தாந்த விளக்கம் வினா விடை என்கின்ற நூலை நாம் சிந்திக்கின்றோம். இந்த நூல் திருவாவடுதுறை ஆதீனத்திலே சைவ சித்தாந்த பயிற்சி மையத்திலே ஒரு பாடநூலாக இருக்கின்றது. இதே நூலை மலேசியா மக்களுக்காக மலேசியாவிலே கைலாஷ் பிரிண்டர்ஸ் சென்னை அவர்கள் இது போன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அட்டை மாறி இருக்கிறது, பதிப்பகம் மாறி இருக்கிறது, உள்ளே இருக்கின்ற பாடம் ஒரே பாடம்தான். ஆக இந்த நூல் இருந்தாலும், திருவாவடுதுறை நூல் இருந்தாலும், மலேசிய நூல் கைலாஷ் பிரிண்டர்ஸ் இருந்தாலும் இரண்டும் நமக்கு ஒன்றே. இந்த நூல் 204 கேள்விகளை கொண்டு அதற்குண்டான பதிலை கூறுகிறது. அடிப்படையாகிய இந்த பதி பசு பாசம், பாசங்களிலே இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை, அவ்வளோதான் இந்த நூல் சொல்வது. முதல்ல இன்ட்ரடக்ஷன் இருக்கு, கடைசியாக வீடு பேர் இருக்கு. ரொம்ப எளிமையான ஒரு நூல். கடுமையான ஒரு பாடத்தை ஐயா ஆனந்தராசன் அவர்கள் எளிமையாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். கடந்த வகுப்பு வரை 179வது கேள்வி நாம் சிந்தித்திருந்தோம். இப்பொழுது 180வது கேள்விக்கு நாம் செல்வோம். 4 வகை வாக்குகள். வாக்கு என்பது 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. வாக்கின் கூறுகள் என்று நாம் தாத்விகத்திலே படிப்போம். வாக்கு என்பது 4 நிலைகளை கொண்டது. அது என்னென்னங்கிறது இந்த கேள்வியில், இந்த பாடத்தில் நாம் படிக்க போகின்றோம். சுத்தமாயை சகலருக்கு நேரே தனு கரணமாய் வந்து பொருந்துவதில்லை என்கிறீர்கள். எப்படி சொல்றாரு மாணவர்? போன கேள்வியில நம்ம படித்தோம், நமக்கு தனு கரண புவன போகம் என்று இந்த உடலிலும் இந்த உலகத்திலும் கூடியிருப்பது அசுத்தமாயையிலிருந்து வரக்கூடிய 31 தத்துவங்கள் தான் கூடியிருக்கின்றது. சுத்தமாயையில் இருக்கின்ற 5 தத்துவங்கள் நம் உடம்பிலே நேராக இல்லை. அதுதான் மாணவர் கேட்கிறார். அந்த தத்துவங்கள்லாம் இல்லைன்னு சொல்றீங்க, அவ்வாறாயின் சுத்தமாயை வேறு எவ்வகையில் சகலருக்கு உதவி செய்கின்றது? நம்மை போன்ற சகலர் என்று சொல்ல, அதாவது கேவல நிலையிலிருந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆரம்ப பள்ளிக்கு வந்திருக்கிறோம். நம்ம 3 மல தாக்கத்தில் இருக்கிறோம். அணவமலம், கண்மம், மாயை 3 மல தாக்கத்தில் நாம் இருக்கின்றோம். நம்ம இந்த எவல்யூஷன் சொல்லக்கூடிய இறைவன் திருவடியை அடையக்கூடிய அந்த பாதையில நம்ம முதல் படியில நம்ம நின்றுகிட்டு இருக்கோம், சகலர் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்போ சுத்தமாயின்னு எல்லாம் சேர்த்து மொத்தம் 36 தத்துவம்னு சொல்றீங்க. அப்புறம் 31 தத்துவம் தான் உடம்புல இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இன்னொரு 5 தத்துவம் எதுக்கு? அது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அப்புறம் ஏன் தத்துவத்துல அதை சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மாணவர் ரொம்ப அருமையான கேள்வியை கேட்கிறார். ஆசிரியர், ஆன்மாக்களின் அறிவுக்கு காரணமாய் நிற்பது சொல் உலகம் எனப்படும் மொழியாகும். ஆன்மாக்கள் அந்த கரணங்கள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இருந்து இந்த ஞானேந்திரியங்கள் மூலம் அந்த அந்த செய்தியை அது வாங்கி, ஓ இது என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு காரணமாய் நிற்பதுக்கு சொல் அல்லது மொழி என்று பெயர். சொல்லுலகம் எனப்படும் மொழியாகும். மொழியின் உதவி இல்லாது பொருளை பற்றிய சிறப்பு உணர்வு எத்தகையோர்க்கும் உண்டாதல் இல்லை. விஞ்ஞானகளர், பிரளயகளர், சகலர் ஆகிய மூவகை உயிர்களுக்கும் அவ்வ உயிர்களுக்கு ஏற்ற வகையில் மொழி உள்ளது. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி மொழி பிரளயகளர்கள் பேச மாட்டாங்க, விஞ்ஞானகளர்கள் அந்த மாதிரி மொழியை பேச மாட்டாங்க. மூவருக்கும் வேறு வேறு வகையான மொழி உள்ளது. இங்கே நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டில் ஒரு மொழி இருக்குது, ஆந்திராவில் ஒரு மொழி இருக்குது. தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரியில் ஒரு தமிழ் இருக்குது, சென்னையில் ஒரு தமிழ் இருக்குது. சென்னையில் தென் சென்னையில் ஒரு தமிழ் இருக்குது, வட சென்னையில் ஒரு தமிழ் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 24 தத்துவங்களையும் தாண்டி 31 தத்துவங்களில் இருக்கக்கூடிய அந்த 25லேருந்து 31க்குள்ளே இருக்கிறவங்க என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற மாதிரி ஆனா அவனா அப்படி பேசுவாங்களான்னா இருக்காது, வேறையாக இருக்கும்.
மொழியாகிய சொல்லுலகம் முழுதும் தோன்றுவது சுத்த மாயையில் இருந்தே ஆகும். இந்த மொழி என்பது மிகவும் இன்றியமையாதது அப்படிங்கிறதுனால அந்த கரணங்கள்னு சொல்லக்கூடியதோ இல்லை பஞ்சபூதங்களோ கூட முக்கியம் இல்லை, மொழி ரொம்ப முக்கியமானது. அதனால இறைவன் சுத்த மாயையிலிருந்து அதை படைத்து நமக்கு கொடுக்கிறார். அசுத்த மாயையிலிருந்து பொருள் உலகம் தோன்றுமே அன்றி சொல் உலகம் தோன்றுவது இல்லை. சுத்த மாயையின் காரியமாக தோன்றும் மொழி அசுத்த மாயையில் உள்ள உலகங்களிலும் பிரகிருதி மாயையில் உள்ள உலகங்களிலும் சென்று அங்கு உள்ளார்க்கு பயன் தருகிறது. நுண்ணியதாகிய சுத்த மாயையின் காரியங்கள் கீழ் உள்ள மாயைகளில் உள்ளார்க்கு புலனாவதில்லை. சுத்த மாயையிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்திகள், இப்போ நம்ம என்ன சொல்றது, ஒரு நம்ம பேசிக்கிற எஃப்எம் ரேடியோ டிவி சேனல் இதெல்லாம் அலைவரிசை வேற. இதே நம்ம இராணுவத்தில் பயன்படுத்துகின்ற அலைவரிசைகள் வேற, அவங்களுக்கு பேண்டு வேறையா இருக்கும். நம்ம எஃப்எம் ரேடியோவில் 98.3 98.4 ஒரு 0.1 மாறினா கூட ஸ்டேஷன் மாறிடுது இல்லை. அதுபோல் அவங்க பயன்படுத்துகிற ஃப்ரீக்குவென்சி வேற வேறையா இருக்கும். அதுபோல் நமக்கு இருக்கக்கூடியதும் அவங்களுக்கு இருக்கக்கூடியதும், அதாவது பிரளய கலர் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்களில் வசிக்கின்றவர்கள் வேற மாதிரியான மொழியும் வேற மாதிரியான சைகைகளையும் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுபோல் விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய சுத்தமாயிலேயே இருக்கக்கூடியவங்களும் வேற மாதிரி பண்ணுவாங்க. நுண்ணியதாகிய சுத்த மாயையின் காரியங்கள் கீழ் உள்ள மாயைகளில் உள்ளார்க்கு புலனாவதில்லை. சுத்த மாயையில் என்ன நடக்குதுங்கிறத இங்கே இருக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியாது. இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாமே தவிர, இப்போ நம்மளுடைய இராணுவம் பேசிக்கிறது அந்த அலைவரிசையும் இதில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு டிவி சேனலும் அதை கேப்சர் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேற பேண்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம 2G 3G 4G 5G சொல்கிறோமே, அவங்களுக்கு ஏதாவது 7Gன்னு கொடுத்து அதில் ஆப்ரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது ரகசியமாக இருக்கும். அது வேற யாரும் அந்த செய்தியை கிராப் பண்ண முடியாது. இல்லைனா இப்போ பாகிஸ்தானுக்கு நமக்கு சண்டை நடக்கும் பொழுது இப்படி போங்க, இந்த இடத்த அடிக்க போகிறோம், இந்த இடத்துல நகருங்க, கப்பல் இந்த பக்கம் போங்க, விமானப்படை அங்கே போய் கவனத்தை செலுத்துங்க, இதெல்லாம் நார்மல் எஃப்எம் ரேடியோலையா பேசிக்கிட்டு இருக்க முடியும்? இல்லை சன் டிவியில் பேச முடியுமா? இதுக்குன்னு ஒரு தனி பேண்டில் அது ஆப்ரேட் ஆகும். மற்றவர்களுக்கு அது புரியாது. அதுபோல் நமக்கு மேலே இருக்கிற சுத்தமாக அது வித்யா தத்துவத்தில் இருக்கிற பிரளயகலரும் சுத்தமாயையில் இருக்கின்ற விஞ்ஞானகலரும் அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. சொல்லுலகமாகிய மொழி சுத்தமாயையின் காரியம் என்றால் அது பிரகிருதி மாயையில் உள்ள நம்மனோர்க்கு புலனாதல் கூடாது. அதற்கு மாறாக மொழி சகலராகிய நமக்கு புலப்படுதலை உடையதாகிறது. அதற்கு என்ன காரணம் எனில், சுத்தமாயையின் காரியமாகிய மொழி தனித்து நிற்கின்ற தன் இயற்கை நிலையில் அசுத்தமாயையில் உள்ளவர்களுக்கும் பிரகிருதி மாயையில் அசுத்தமாயை உள்ளவர்களுக்கும் இந்த கேள்வியில ஐயா சொல்றது எல்லாமே வித்யா தத்துவங்களில் உள்ளவர்கள் அப்படி குறிச்சுக்கங்க. ஏன்னா அசுத்தமாயில் உள்ளவர்களுக்கும் பிரகிருதி மாயையில் உள்ளவர்களுக்கும்னு அப்படி சொல்றாங்க. நமக்கு குழப்பம் வந்துடக்கூடாது. நம்மளும் அசுத்தமாயில தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அசுத்தமாயாகிய பிரகிருதி மாயையில் இருக்கோம். ஸோ ஆசிரியர் இங்கே அசுத்தமாயின்னு சொல்லக்கூடியதெல்லாம் 24 தத்துவங்களை தாண்டி வித்யா தத்துவங்கள் அந்த புவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும்னு அர்த்தம். நம்மளை அதில் சேர்த்துக்க கூடாது. நம்ம அசுத்தமாயில இல்லை, அசுத்தமாயில நம்ம இருக்கிறோம். அதுக்கு பேர் பிரகிருதி மாயை. அதனால குழப்பிக்கொள்ள வேண்டாம். அசுத்தமாயின்னு சொல்றாங்க, பிரகிருத்தின்னு சொல்றாங்க, என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்காதீங்க. சுத்தமாயையின் காரியமாகிய மொழி தனித்து நிற்கின்ற தன் இயற்கை நிலையில் அசுத்தமாயையில் உள்ளவர்களுக்கும் பிரகிருதி மாயில் உள்ளவர்களுக்கும் புலனாகாது என்பது உண்மை. ஆயின் அது பிரகிருதி மாயா உலகமாகிய இங்கு இவ்வுலகின் தன்மையால் செயற்கை நிலையை பருமை நிலையை அடைகிறது. அதாவது பல் நா இதழ் முதலிய உறுப்புகளின் தொழிற்பாட்டோடு உதானன் பிராணன் என்னும் காற்றுக்களோடு சேர்ந்து செயற்கையாகி பருநிலையை அடைந்து இவ்வுலகில் வாழ்வார்க்கு புலனாகிறது. மொழியே வாக்கு எனப்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மொழிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், சொல்லுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ வாக்கு அப்படிங்கிறதும் இது எல்லாமே இந்த பாடத்தை இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றைத்தான் குறிக்கிறது. அதை தெரிந்து கொள்ளவும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இப்போ அது சுத்தமாயிலிருந்து வருது. அங்க வரும் பொழுது ஒரு ரொம்ப நுண்ணியதாக இருக்கும்.
அது என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு லென்ஸ் வச்சு பார்த்தா கூட தெரியாது. அதுக்கப்புறமா அந்த வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய பிரளயகலர் அந்த லெவல்ல வரும்போது அவங்களுக்கு புரியிற அளவுக்கு மட்டும் இருக்கும். இப்ப அப்படியே நமக்கு வர்றதுன்னா நமக்கு ஒண்ணும் புரியாது. அது புரியணுங்கிறதுக்காக இறைவன் என்ன பண்றாரு, இந்த பிராணன், உதானன் இந்த வாயுக்களோட சேர்த்து இன்னும் ஒரு 4 ஸ்டேஜ உண்டாக்கி நமக்கு நான் இப்ப பேசுற பேச்சு மாரி நமக்கு தருகிறார். இது சிவபெருமானுடைய ஒப்பற்ற கருணையை காண்பிக்கிறது. இல்லைன்னா நம்மளும் ஒரு பேசாத மிருகமாக நம்ம இருந்திருப்போம். மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப சிங்கம் இருக்கு. அது இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுது. நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் ஆடு, கோழி, மீன் அப்படி மற்ற மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறோம். அந்த வகையில சிங்கத்துக்கும் நமக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுக்கு 5 அறிவு இருந்து அசைவம் சாப்பிடுது. நமக்கு 6 அறிவு வச்சுக்கிட்டு அசைவம் சாப்பிடுறோம். வேற என்ன அதுக்கும் நமக்கு வித்தியாசம்னா, அதுக்கு பேச முடியாது. நம்ம பேசலாம். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. அதுக்கு கத்தத்தான் முடியும். எந்த விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் கத்த முடியும். கீ 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 ஓ ஆ கொக்கரக்கோ அப்படின்னு சவுண்டை தான் உண்டாக்க முடியுமே தவிர வார்த்தையை உண்டாக்க முடியாது. நமக்கு மட்டும், உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இறைவன் இந்த பரிசை கொடுத்திருக்கிறார். ஆக மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்காத 84 லட்சம் யோனி பேதங்கள்ல 75 லட்சம் யோனி பேதத்துக்கு கொடுக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாருன்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் பாருங்க. வெட்டி பேச்சு பேசி வாழ்க்கையையும் வீணாக்கி, நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி கதை கேட்குறவங்க வாழ்க்கையையும் வீணாக்கி, நம்ம வாழ்க்கையை வீணாக்குனதுக்கு தனி பாவம், ஏற்ற மாதிரி இருந்தவங்க வாழ்க்கையை வீணாக்குனது டபுள் பாவமாக நமக்கு பதிவு செய்யப்படும். ஏன்னா அடுத்தவர்களுடைய நேரத்தை நாம் வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனால இன்று முதல் இந்த வாக்குங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சர்வேட்டிவாக சிக்கனமாக பயன்படுத்தணும். சிக்கனமாக பயன்படுத்தினா முத்தி அடையலாம், இல்லைன்னா அடையவே முடியாது. எழுத்தும் சொல்லும் ஆகிய அவ்வோசைகளுக்கு வேறாக பொருளை உணர்த்தும் ஆற்றல் என்பது ஒன்று உண்டு. அதுவே உண்மையில் வாக்கு எனப்படுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்கிறத விட மைன்யூட்டுன்னு சொல்லலாம். அதனால ரொம்ப உடனே டக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பல முறை நம்ம படித்து சொல்லுலகம்னா என்ன, பொருள் உலகம்னா என்ன, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம், இப்போ வாக்குன்னா என்ன, மனம்னா என்ன, பதி ஞானம்னா என்ன, பசு ஞானம்னா என்ன, பாச ஞானம்னா என்ன, எது மனம் எது வாக்கு, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. அதனால இன்றைய வகுப்பிலேயே இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்ற முயற்சியை எடுக்க முடியாது, யாருக்கும் புரியாது. என்னுடைய ஆசிரியர் கூட அப்படித்தான் சொன்னார், எனக்கும் அது முதல்ல புரியலப்பா அப்படித்தான் சொன்னார். அதனால உங்களுக்கு புரியலைன்னா வருத்தப்படாதீங்க. ஆனால் படித்தால் படிக்க 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 புரியும். நுண்ணியதாய் நிற்கும் அவ்வாற்றலே சுத்த மாயையில் தோன்றி இவ்வுலகில் ஓசை வடிவாய் உள்ள எழுத்தும் சொல்லும் ஆகிய இவற்றை தனக்கு வாயிலாக கொண்டு புலப்படுகிறது. இதனால் வாயினால் சொல்லப்படும் சொற்கள் தாமே பொருளை உணர்த்துவன அல்ல என்பதும், அச்சொற்கள் பொருள் உணர்த்தும் ஆற்றலை எழுப்ப சொற்களாகிய ஓசையின் வழியே எழுகின்ற அவ்வாற்றலே நமக்கு பொருள் உணர்வை உண்டாக்குறது என்பதும் விளங்கும். எழுத்தாலும் சொல்லாலும் எழுப்பப்படும் ஆற்றலை எழுத்து ஓசை என குறிப்பிடுவர். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அது படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம அதை படித்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். எழுத்தாலும் சொல்லாலும் எழுப்பப்படும் ஆற்றலை எழுத்தோசை என குறிப்பிடுவர். அவ்வாற்றலை புலப்படுத்தும் எழுத்தும் சொல்லும் ஆகிய ஓசைகளை இசை ஓசை என்றும் குறிப்பிடுவர். அதாவது எழுத்தாலும் சொல்லாலும் எழுப்பப்படும் ஆற்றலை எழுத்தோசைன்னு பேரு. அந்த ஆற்றலை புலப்படுத்தும் எழுத்துக்களும் சொல்லுக்களுக்கும் இசையோசை என்று பெயர். எனவே பொருள் உணர்வை உண்டாக்குகின்ற எழுத்தோசையாகிய ஆற்றல் வேறு, அவ்வெழுத்தோசையை புலப்படுத்துகின்ற இசையோசை என்பது வேறு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வேறுபாடு பற்றியே ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லி 2ஆக குறித்தருளினார் அப்பர் பெருமான். அவர் ஓசை என்றது இசை ஓசையை, ஒளி என்றது எழுத்தோசையை. ஓசை அப்படின்னா சத்தம் மட்டும். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெலாம் ஆனாய் நீயே, வாசமலரெலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகன் திருவையாறு அகலாத செம்பற்சோதி, திருவையாறு பதிகம் அது. ஓசை ஒளியலாம் ஆனாயினியே, ஓசை ஆனாயினியேன்னு மட்டும் சொல்லலை, ஒளி ஆனாயின்னு மட்டும் சொல்லலை. நம்ம பேசுறதெல்லாம் ஒளி. அந்த மிருகங்கள் பறவைகள் 5 அறிவு உள்ளது எழுப்புகின்ற சத்தங்கள் எல்லாம் ஓசை.
ஆக அந்த ஓசையும் இறைவனே, ஒளியும் இறைவனே. அதுதான் இந்த சொல்லோசை, இசையோசை அப்படின்றத குறிக்கிறது. ஒளி என்றது எழுத்தோசை என உணர்க. எனவே உண்மையில் பொருளை உணர்த்தும் மொழி என்பது இங்கு குறிப்பிட்ட ஆற்றலே ஆயினும் அதனை மக்கள் உணர்ந்து கொள்ளுதல் அரிது ஆகலின், மக்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அவ்வாற்றலை புலப்படுத்தும் எழுத்தும் சொல்லும் ஆகியவற்றையே மொழி என்று கூறினர் முன்னை ஆசிரியர். முன்னாடி இருக்கிறவங்க இப்படி பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக நமக்கு புரியாது. ஆனால் இது ஒன்றும் இல்லாத சப்ஜெக்ட் இல்லை, உடனே புரியாத சப்ஜெக்ட். ஏன்னா நமக்கு இலக்கணம் தெரியணும், மொழி தெரியணும், இந்த வார்த்தைகளுக்கு உண்டான வித்தியாசம் தெரியணும், ஆற்றல்னா என்னன்னு தெரியணும், ஆற்றல் புலப்படுதல் தெரியணும், ஆற்றலை இடமாக கொண்டு அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது தெரியணும். பல விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால மேலோட்டமாக கதை படிக்கிற மாதிரி இதை படித்து உடனே புரிந்து கொள்ள முடியாது. யாராவது மாணவர்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ரொம்ப புத்திசாலி, முந்தைய பிறவிகளிலே இதை நீங்கள் படித்து தெளிவாக இருக்கிறீங்க என்று அர்த்தம். முதலில் சுத்தமாயையின் ஒரு பகுதி பின்னர் சொல் வடிவாய் வளர்தற்கு ஏற்ற தகுதியை பெற்று நிற்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, எப்படி இப்போ நம்ம கருத்தரித்து 10வது மாதம் ஒரு குழந்தை வருது அப்படின்னா, அது மாதமே அப்படி கண்ணு காது கையோடு அங்கே அம்மாவோட வயிற்றில் கிடையாது. முதல் மாதம் எப்படி இருக்கும், 2வது மாதத்தில் எப்படி இருக்கும், 3வது மாதத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி ஸ்கேன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் அந்த வளர்ந்து வருகிறது எப்படி வருதோ, முதல்ல அது என்ன, அந்த விந்துல இருக்கிற பல கோடி உயிர்களில் அதில் ஏதோ ஒரு உயிராகி அந்த தாயுடைய அந்த கருமுட்டையில் போய் ஒரே ஒரு உயிர் அது மட்டும் உள்ளே போய் அதுக்கப்புறம் 1 2 இருமதி தன்னில், ஒருமதி தன்னில் இருமதி தன்னில் மும்மதி தன்னில் மும்மதம் பிழைத்தும் அப்படின்னு சொல்லி தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும்னு மாணிக்கவாசகர் ஒரு மாதமும் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள எப்படி இந்த கரு வளருது அப்படிங்கிறத திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி எப்படி இந்த கரு வளருதோ அது போல இந்த வார்த்தை. இப்போ நான் அம்மா அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாங்கிறது இப்போ குழந்தை டெலிவரி ஆயிருக்கு. குழந்தை டெலிவரியான டக்குன்னு என்ன போன மாதம்தான் கல்யாணம் பண்ணாங்க, இந்த மாதம் குழந்தை பிறந்துச்சுன்னு கிடையாது. 10 மாத வளர்ச்சி, இது 10 மாத உழைப்பு இதில் இருக்குது. அதனால இது நம்ம டக்குன்னு ஓகே இந்த குழந்தை பிறந்துச்சுதான் தூக்கி போட்டுடலாம். தினந்தோறும் ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னா நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா இருந்தால் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். 10 மாதத்துக்கு ஒரு குழந்தை தான் பிறக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதுபோல் இந்த ஓசை, ஒரு வார்த்தை வெளியில் வர்றதுக்கு, நமச்சிவாயன்னு சொன்னாலும் சரி, முட்டாளேன்னு சொன்னாலும் சரி, அம்மான்னு சொன்னாலும் சரி, தாயேன்னு சொன்னாலும் சரி, எந்த வார்த்தையை நம்ம சொன்னாலும் எப்படி ஒரு குழந்தை கருவிலிருந்து கரு முதல் திருவரை வருகிறதோ அது போலதான் இந்த வார்த்தையும் வருகிறது. இது சாதாரணமாக வரல, பல ஸ்டேஜை தாண்டி வருதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த சூக்குமை வாக்கு, அதில் முதலில் சுத்தமாயின் ஒரு பகுதி பின்னர் சொல் வடிவாய் வளர்தற்கு ஏற்ற தகுதியை பெற்று நிற்கும். பின்னாடி குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு உண்டான தகுதியோட நிற்கும் அந்த ஆற்றல். அதுவே சூக்குமை வாக்கு எனப்படுகிறது. இந்த நிலைக்கு பெயர் சூக்குமை என்று பெயர். சூக்குமமாக இருக்கிறதுனால சூக்குமை என்று பெயர். வாக்குல இருக்கிற முதல் தாத்வீகம் சூக்குமை. எனவே சூக்குமை என்பது ஏனைய வாக்குகளுக்கெல்லாம் முதலாய், எப்படி காரண உடல் மற்ற உடல்களுக்கு முதலாய் சொல்றோமோ அதுபோல இந்த சூக்குமைங்கிற அப்போ சூக்குமையில எழுத்தும் இருக்காது, எழுத்து இல்லைன்னா சொல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். பேச போறோம், அம்மான்னு சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ண வைப்ரேஷன் மட்டும்தான், ஒரு சலசலப்பு மட்டும்தான் இருக்கும். மூலாதாரத்துல கொஞ்சம் அப்படியே சலசலம், அந்த எண்ணம் தான் அப்படியே கொஞ்சம் எழுத்தா மாறும், சத்தம் இருக்காது. அப்புறம் 3வது நிலையில அந்த எழுத்துக்கு உண்டான ஒரு சத்தம் பிறக்கும். அது சத்தமாக தான் இருக்கும், ஓசையாக தான் இருக்கும், ஒளியா இருக்காது. 4வது நிலை வைகரி ஆகும் பொழுதுதான் அது ஒளியாகுது. அது நமக்கு கேட்குற மாதிரி சொன்னால் அது சூக்கும வைகரி. அது இன்னும் பெருசாக இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுனா அது தூள வைகரி என்று பெயர். 5 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜாக சொல்லுவோம். 4வது ஸ்டேஜை 2ஆக பிரிச்சுக்கணும். எப்படி ஒரு வார்த்தை வெளியில் வர்றது, எப்படியெல்லாம் வருது பாருங்க. இது எப்படி வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம வீணாக்குமோமா? அதை இது வரைக்கும் தெரியாது. ஏதோ இருக்கு, வாய் கொடுத்துருக்கான் பேசுறதுக்கு. வாயே வாழ்த்து கண்டாய், பெருமானை வாழ்த்துவதற்கு கொடுக்கப்பட்ட வாய். வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து, வார்கழலை வாழ்த்துவதற்குத்தான் வாய் வைத்தது.
நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? வார்களில் வாழ்த்துறோமோ இல்லையோ, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, சொந்தக்காரவங்க, அவங்கள வாழ்த்துவதற்கும், போற்றுவதற்கும், தூற்றுவதற்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பெருமானை போற்றுவதற்கு பதிலாக. முதல் ஸ்டேஜ் வந்து சூக்குமை. அது ஏனைய வாக்குகளுக்கெல்லாம் முதலாய் மிக நுட்பமானதாய் காரண நிலையில் என்பது புலனாகும். நம்ம காரண உடல் மாதிரி அது. பின்னால் வரக்கூடிய உடல்களுக்கெல்லாம் இது காரணமாக இருப்பதால் இதுக்கு காரண உடல் என்று பெயர்னு படித்தமே, அதே தான் இந்த சூக்குமையும். இது மொழியின் முதல் நிலை. இதில் எழுத்துக்கள் சிறிதும் தோன்றுதல் இல்லை. ஆனா எழுத்து கூட வரல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த சூக்குமை வாக்கு சிறிது விரிவடைந்து பைசந்தி என பெயர் பெறும். இறுதியில் வைகரி வாக்கில் தெளிவாக அறியப்படுகின்ற எழுத்துக்கள் இப்பைசந்தி வாக்கில் நுட்பமாய் விளங்கி நிற்கும். இப்பதான் எழுத்து லைட்டா வருது. முன்னாடி வந்து அம்மான்னு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அது சூக்குமை. இந்த அம்மான்னு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த எழுத்து ஆ இம் மா அப்படிங்கிற ஒரு எழுத்தா அப்படியே ஆடிச்சு. சில இடங்களில் எழுத்து அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு படிக்க முடியலைல்ல, கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தை மாதிரி ஆடிக்கிட்டே போகுதுங்கிற அளவுக்கு ஒரு செமி ஸ்டேஜில் அது ஒரு எழுத்து வடிவத்தை பெறுகிறது. இரண்டாவது ஸ்டேஜில் அப்படி தான் பேசுகிறோம். ஒரு வார்த்தை நிறைய வேகமாக பேசுறதுனால ஏதோ நேரடியாக இங்கேருந்தே குதிச்சிருதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு இங்கேருந்து குதிக்கலை. மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு அடிக்கும் அடியிலிருந்து வருது இந்த வார்த்தை. ஒரு வார்த்தை. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அதிலிருந்து தான் வருது. கடவுளே காப்பாத்து அப்படின்னாலும் அதுவும் அதிலிருந்து தான் வருது. ஆக எழுத்துக்கள் விளங்காதது சூக்குமை எனவும், எழுத்துக்கள் நுட்பமாய் விளங்குவது பைசந்தி எனவும் அறியலாம். இது மொழியின் இரண்டாவது நிலை. பைசந்தி வாக்கு உதாரணன் என்னும் காற்றோடு கூடி, தச வாயுக்கள்ல இருக்கிற ஒரு உதாரணங்கிற காற்றோடு சேர்ந்து மேலும் வளர்ச்சி பெற்று அந்த வாக்கு வளரணும். எப்படி கரு வளருதோ, தாயுடைய இரத்தத்தை எடுத்து அது எப்படி அந்த கரு வளருதோ, அதுபோல இந்த உதாரணங்கிற வாயுவின் மூலமாக இந்த வாக்குங்கிறது வளர்ச்சி பெறுகிறது. வளர்ச்சி பெறும் பொழுது கொஞ்சம் தூளம் கிடைக்கும். பைசந்தி வாக்கு உதாரணன் என்னும் காற்றோடு கூடி மேலும் வளர்ச்சி பெற்று கழுத்தை அடைந்து எழுத்து வடிவில் மெல்ல ஒலித்து நிற்பது மத்திமை வாக்காகும். மத்திமைனா நடுவில், கீழே 2 ஸ்டேஜ் தாண்டி இது 3வது ஸ்டேஜ் மத்தியில் இருக்கிறதுனால மத்திமை. இதுக்கும் சதாசிவம் என்று சொல்லுங்க, நாதம் விந்து சதாசிவம். சதாசிவம் தான் இந்த மத்திமை. சதாசிவத்தில் என்ன இருக்கு? ஞானமும் கிரியையும் சம அளவில் இருக்கும். அதுபோல் இந்த மத்திமையில் என்ன இருக்கு? சொல் அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த சத்தம் ப்ளஸ் அந்த எழுத்து ரெண்டுமே ஒரு பாதியாக கலந்து நிற்குது. இதனால மத்திமை என்று சொல்கின்றோம். இது 3வது நிலை. கழுத்தளவில் நின்ற சொற்கள் பிராணன் என்னும் காற்றால், தசவாயுக்குள்ள இருக்கிற முதல் காற்றாகிய பிராணன் கூடுது. இப்போ வெளிப்படுத்தப்பட்டு பிராணன் மேல் நோக்கி இயங்கும் காற்று அப்படின்னு படிச்சிருக்கிறோம். மேல் நோக்கி எப்படி? மேல் நோக்கி முதல்ல எதுக்கு இயங்குது அப்படின்னா இந்த வாக்கை வெளியில கொண்டு வரது. இல்லைன்னா நான் பேச நினைக்கிறதெல்லாம் மூலாதாரத்திலே இருக்கும். பேசாம விட்டுட்டேன்னா மோஷன்ல போயிடும். என்னுடைய மூலாதாரத்துல இருந்த அந்த ஒரு எண்ணத்தை இப்போ உங்களுக்கு நான் பேசுற மைக்ல பேசிட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வருகின்றவன் உதாரணன், பிராணன் 2 பேர். கழுத்தளவில் நின்ற சொற்கள் பிராணன் என்னும் காற்றால் வெளிப்படுத்தப்பட்டு தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும்படி சொல்லப்படுவது வைகரி என்ற நிலையாகும். இது பல், நா, இதழ் முதலிய உறுப்புகளின் தொழிற்பாட்டால் பல வேறுபாடுகளை அடைதலின். ஒருத்தருக்கும் குரல் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏன் இந்த குரல் ஒரு மாதிரி இருக்கு? நாக்கு சைஸ் வேற மாதிரி இருக்கு, பல்லு வேற மாதிரி இருக்கு, உதடு வேற மாதிரி இருக்கு, தொண்டை வேற மாதிரி இருக்கு. அதனால குரல் மாறுது. இந்த 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 4 ஐட்டமும் சேர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா மாதிரி தான் குரல் ரொம்ப இனிமையா இருக்கும், கிளி மாதிரி. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் பல்லு ஒரு மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு வந்து பல்லு இல்லாதவங்க இருக்காங்க. வயதான பல்லு இல்லாத பெரியவங்க பேசும்போது வார்த்தையே சரியா அவங்களால பண்ண முடியாது. ஏன்? சாப்பிடுப்பா அப்படி சொல்லுவாங்க, அவங்க பல்லு இல்லாததுனால. பல்லு இருக்குது, அது அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பல உதவிகளை நமக்கு செய்கின்ற ஒரு ஆர்கன் பல்லு. பல்லால நமக்குத்தான் பலனே தவிர நம்மளால பல்லுக்கு எந்த பலனும் கிடையாது.
எதை போட்டாலும், கோழியை போட்டாலும், ஆட்டை போட்டாலும், எலும்பை போட்டாலும், ஜூஸை போட்டாலும், ஆப்பிள் போட்டாலும், ஆரஞ்சு போட்டாலும், பச்சை அரிசி போட்டாலும், பொங்கல் போட்டாலும், பூந்தி போட்டாலும் நமக்கு அதை அரைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆக இந்த பல், லிப்ஸ் எப்படி இருக்கு, நாக்கோட அமைப்பு எப்படி இருக்கு, தொண்டையோட அமைப்பு எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் நமக்கு குரல் வளமாக வெளியில வருகிறது. இந்த தொழிற்பாட்டால் பல வேறுபாடுகளை அடைதலின் வைகரி எனப்படுகிறது. வைகரி அப்படின்னாலே வேறுபாட்டுக்கு உரியவள் அப்படின்னு பெயர். வைகரி என்பது விகாரம் அடைவது. இது மொழியின் 4வது நிலையாகும். இந்த 4 வகை வாக்குகளாலேயே எவ்வகை உயிர்க்கும் சவிகற்ப ஞானம் எனப்படும் சிறப்பு உணர்வு உண்டாகும். பதி, பசு, பாசம் படிக்கணும் அப்படின்னா இந்த வைகரி இல்லைனாக்கா இந்த பதி, பசு, பாசம் 3 முப்பொருள்னு சொல்ல தெரியாதுல்ல. அப்படின்னா இது என்ன, எதை சொல்றாருன்னே நமக்கு தெரியாது. ஆக இந்த வார்த்தைகள் நமக்கு தனியா தெரியணும். பதி வேற, பசு வேற, பாசம் வேற அப்படிங்கிறது நமக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதாலேயே இறைவன் நமக்கு இந்த வாக்கை கொடுத்தார். நாய்க்கு கொடுத்துருக்காரா? கொடுக்கல். கோழிக்கு கொடுத்துருக்காரா? கொடுக்கல். எரும மாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரா? கொடுக்கல். நமக்கு கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறார். ஏன்? நம்ம படிக்கணுங்கிறதுனால கொடுத்துருக்கிறாரு, பாடணுங்கிறதுனால கொடுத்துருக்கிறாரு. அது கொடுத்துருக்கிறாரு, நம்ம திருமுறையை பாடுறது இல்லை, சைவ சித்தாந்தத்தை படிக்கிறது இல்லை அப்படின்னா கொடுத்தவன் கோச்சுக்குவான்ல. அதுவும் ஒரு துரோகம் தானே. நம்பிக்கை துரோகத்துல முதல் நம்பிக்கை துரோகம் எது? சிவபெருமானுக்கு செய்யற துரோகம் தானே. சிவபெருமான் இதை நம்பி நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம அது பயன்படுத்தாம சும்மா வச்சிருந்தாலும் பரவாயில்ல. நமச்சிவாயன்னு நான் சொல்றது இல்லைங்க, அவ்வளவுதான், பேசாம தான் இருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. அதுவும் தவறு தான். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருந்தாலும் தவறு. ஓகே, இப்போ நமச்சிவாயன்னு சொல்லல, பக்கத்து வீட்டுல இருக்கிற நமச்சிவாயன் என்ன பண்றான், அவன் மனைவி என்ன பண்றாங்க, எத்தனை பிள்ளைங்க, அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லையா, யார் என்ன பண்றாங்க, இந்த கதையெல்லாம் பேசுறமே, அப்போ நம்ம பாவம் பல மடங்கு பெரிதாகிவிடும். நமச்சிவாய சொல்லுங்கிறதுக்காக கொடுத்த இந்த வாக்க நமச்சிவாய சொல்லாம இருந்ததுக்கு ஒரு பாவம், அதை வேற காரியங்களுக்காக பயன்படுத்தினதுக்கு இன்னொரு 100 பாவம் தான். அறிந்தும் அறியாமலும் செய்யற தவறு, தெரிந்தும் தெரியாமலும் செய்யற தவறுகள். எனக்கு இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேனா, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேனா, நான் தினமும் கோயிலுக்கு போய்கிட்டு தானே இருக்கேன், பிரதோஷத்துக்கு விளக்கேற்றிக்கிட்டு தானே இருக்கேன், 1/4 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு போய் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னா நம்மளை அறியாமல் எவ்வளோ பாவங்களை பண்ணியிருக்கிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவே நேற்று யோசிச்சு பார்த்தாலே நமக்கு எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னு தெரியும். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 1000 பாவம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்றொன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1000 பாவங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்குண்டான பலனை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். ஆக இறைவன் நமக்கு இந்த வாக்கை கொடுத்தது அவனை போற்றுவதற்கும் பாடுவதற்கும் பரவுவதற்கும், இந்த பதி பசு பாச ஞானத்தை நாம் பெறுவதற்கும் தான். இல்லைன்னா நந்தியம் பெருமான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்திருக்க முடியாது. இல்லைன்னா உமாபதி சிவம் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க மாட்டார். படிப்பாங்கங்கிறதுனால தான் எழுதினார். படிக்கணும்னா எழுத்து சொல் வேணும். சொல்லுன்னா வாக்கு, வாக்குன்னா அது 4 வகையில வருது. சுக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 வகையில் வருகிறது. சிறப்பு உணர்வு என்பது எது, பொது உணர்வு என்பது எது எனில், ஒரு பொருளை பற்றி அதன் பெயர், இனம், குணம், தொழில் முதலிய கூறுபாடுகள் பலவற்றையும் உணரும் திட்டவட்டமான உணர்வே சிறப்பு உணர்வாகும். அக்கூறுபாடுகளை தெரிய வழியின்றி இது ஒரு பொருள் என்ற அளவில் உணர்வது பொது உணர்வாகும். ஒரு தோராயமா நம்ம சொல்றோம்ல, இது என்ன அப்படின்னா, இது ஏதோ ஒரு விலங்கு மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு இது மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. துணி, இது என்னப்பா அது அப்படின்னா துணி அப்படின்னு சொல்றோம். துணி, கிளாத் அப்படிங்கிறது பொதுவான பெயர். ஆனால் அதுக்குள்ள 1000 வெரைட்டி இருக்குல்ல. இந்த கிளாத்து இது என்ன பியூர் காட்டனா, இல்லை பாலிஸ்டர் கலந்ததா, என்ன கலர்ல இருக்கு, அதெல்லாம் வந்து அதோடைய சிறப்பு தன்மைகள். சுத்த மாயையின் காரியமாகிய எழுத்தோசை அல்லது வாக்கு மக்கட்பிறப்புகளுக்கு கீழ்ப்பட்ட பிறப்பில் விளங்கி நில்லாமையால், இந்த மனிதர்கள் 6 அறிவு உடையவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிறவி தவிர 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு இருக்கின்ற உயிரினங்களுக்கெல்லாம் இல்லை என்பதால்
கீழ்ப்பட்ட பிறப்பில் விளங்கி நில்லாமையால் அப்பிறப்பை எடுத்த உயிர்களுக்கு பொருளை பற்றிய பொது உணர்வு உண்டாகிறதே அன்றி சிறப்பு உணர்வு உண்டாவதில்லை. மக்களது அறிவு அவ்வாறின்றி நாளும் வளர்ந்து செல்லுதற்கு காரணம் இந்த வாக்கு எனப்படும் ஆற்றலை அவர்கள் நன்கு பெற்றிருத்தலே ஆகும். நம்ம அறிவு வளர்ச்சிக்கு இது ஒரு காரணம். உயிர்களுக்கு அறிவு வளரணும், அறிவு விளக்கம் வரணும் அப்படிங்கிறதுனால உடலை மட்டும் கொடுக்கல, இறைவன் வாக்கையும் கொடுத்துருக்கிறான். இந்த தோல் எப்படி முக்கியமோ, இந்த இது எப்படி முக்கியமோ, அதுபோல இந்த வாக்குங்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இறைவன் சேர்த்திருக்கிறார். இவ்வாறு சுத்தமாயை வாக்காகிய சொல்லுலகை பயந்து அது வழியாக சகலராகிய உயிர்களுக்கு அறிவு விளங்குவதற்கு உதவி செய்கிறது. இவ்விடத்து ஒரு உண்மையை கூறி இவ்விடைமையை நிறைவு செய்யலாம். மொழி அல்லது வாக்கு ஆகிய கருவியை உயிர்கள் தமக்கு இன்றியமையாததாக கொண்டிருக்கின்ற வரையில் அவை கட்டி நின்றும் நீங்க மாட்டா. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வெட்டி பேச்சு பேசுற வரைக்கும் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. அவ்வளவு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க. கட்டுன்னா என்ன? பாசக்கட்டு, மலங்களோட கட்டுப்பட்டு கிடக்கிறது. அதிலிருந்து உயிர்கள் நீங்க முடியாது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க ஐயா. அவ்வளோதான். நான் அபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இது எப்போ வாங்கின சாரி, இது புதுசாக இருக்க, போன பிரதோஷத்துக்கு வேறு மாதிரி கட்டிட்டு வந்தீங்க, நீங்களாம் யூனிஃபார்மாக கட்டிருக்கீங்க, யூனிஃபார்ம் வாங்கும்போது எங்களுக்கு ஒரு புடவை சேர்த்து வாங்கக்கூடாதா? சாமி ஏதோ பால் அபிஷேகம் நடக்குது, எல்லாம் அங்கே பாருங்கள், நமச்சிவாய். அப்புறம் இது உடனே தச்சு கொடுத்துருவாங்களா? இது வித்து ப்ளவுஸ் வருதா, வித்தவுட் ப்ளவுஸ் வருதா? ஐயோ சந்திர அபிஷேகம் வருது, நமச்சிவாய். இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாக்க என்ன பாவம் தான் வரும், புண்ணியம் வராது. ஆசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. மொழி அல்லது வாக்கு ஆகிய கருவியை உயிர்கள் தமக்கு இன்றியமையாதாக கொண்டிருக்கின்ற வரையில் அவை கட்டி நின்றும் நீங்க மாட்டா. இவ்வாக்குகளே உயிர்களுக்கு பரம பந்தம், நீங்குதற்கு மேலான கட்டு எனப்படுகின்றன. இவை உயிர் அறிவை விட்டு எப்போதும் நீங்காமல் ஒற்றுமைப்பட்டு நின்று உலக பொருள்களை பற்றிய சிறப்புணர்வை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அதனால் உலக பற்றையே விளைந்து நிற்கின்றன. ஏனைய உலக பொருள்களை தன்னின் வேறாக காணுதல் போல இவ்வாக்குகளை தன்னின் வேறாக கண்டு நீங்கினவர் உலகத்தை விட்டவர் ஆவர், வீட்டு நிலையை பெற்றவர் ஆவர். நம்ம பேசுகிற பேச்சு, நீங்கள் தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே அப்படிங்கிற மாதிரி முதல்ல தீயவை பேசாதேங்கிறத முன்னாடி சொல்கிறார் ஆசிரியர். அது இதெல்லாம் நம்ம பேச 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 வினைகள் கூடிக்கிட்டு இருக்கும். இன்னும் நல்வினை கூட போகுது, இல்லைன்னா தீவினை கூட போகுது. வினைகள் கூட 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 திரும்ப பிறவிகள் தான் இருக்குமே தவிர முத்தி என்ற நிலை வராது. அதனால தான் முருகப்பெருமான் என்ன சொன்னார், அருணகிரிநாதர்கிட்ட ஒருத்தரும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க உபதேசம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குறாரு பெருமான்கிட்ட திருவெண்ணைநல்லூரில், ஐயா சாமி எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் அடிமைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இப்போ அடுத்து எனக்கு என்ன வேலை, கவர்மெண்ட் ஜாபா இல்லை ப்ரைவேட் ஜாபா, என்ன வேலை எனக்கு அப்படின்னா, பாடுக தமிழால் பாடுக என்றார் அவர். அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்க போனவரை முருகப்பெருமான் தடுத்து நிறுத்தினார். அருணகிரிநாதர் கேட்கிறார், ஐயா சாமி தடுத்து நிறுத்தினீங்க, ரொம்ப நல்லது, என்ன பண்ணணும், எதுக்காக என்னை தடுத்து நிறுத்தினீங்க? நான் சாகிறதுன்னு முடிவு பண்ணி சாக போயிட்டேன், என்னை தடுத்து நிறுத்தியிருக்கிறீங்க அப்படின்னா நான் இன்னும் வாழணும்னு அர்த்தம். ஸோ தடுத்து நிறுத்தினதின் நோக்கம் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. பேசாம இருச்சு, சும்மா சொல்லற, சும்மா இரு சொன்னார். வெறும் சும்மா இரோட விட்டுறல அவர், சும்மா இரு சொல்லற அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். இது மாதிரி சொன்னார் முருகன் எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆக நாமும் இன்று முதல், இன்னைக்கு என்ன தேதி, 12/3/2026 தீயவை பேச மாட்டோம், தேவையில்லாததையும் பேச மாட்டோம். தீயவை இல்லையா, சும்மா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா, அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ விஜய் மீட்டிங்க்கு ஓகே கொடுத்துட்டாங்களா இல்லையா, விஜய் பிஜேபியோட சேர்றதா சொல்கிறாங்களே, சேருவாரா சேர மாட்டாரா? இவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, அவர் 2000 கொடுக்குறேன்னாரு. இப்போ விஜயா 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் விஜய், நடிகர் விஜய் ஒரு கிறிஸ்தவர், இந்து கடவுள்களை மதிக்காதவர்.
அவரு 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வேற யாராவது ஒருத்தர் வந்து 3000 கொடுப்பேன்னு சொல்லுவாரு. நம்ம பிச்சைக்காரன் மாரி பிச்சை எடுத்து இன்னொரு 5 வருஷத்துக்கு அவனை தலைவனாக்கிட்டு, ஐய்யய்யோ! பள்ளிக்கூடத்த இடிக்கிறான், ஐய்யய்யோ! கோயில இடிக்கிறான், ஐய்யய்யோ! பஞ்சபுராணம் பாட விட மாட்டேங்கிறான், ஐய்யய்யோ! நமச்சிவாயன்னு சொல்ல விட மாட்டேங்கிறான்னா, ஓட்டு போடும்போது அறிவை பயன்படுத்தணும். இப்ப அருமையான வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பை விட்டா இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நேரடியாக அடிமையாகவும், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளும் அடிமையாகவும் வாழ்வதற்கு இப்ப வரப்போற இந்த வருடத்திலே வருகின்ற உங்களுடைய ஓட்டு மிகவும் முக்கியமானது. அதனால நான் கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன். இது என்னுடைய தொழில். திருநீர் அணியிறேன், உருத்திராக்க அணியிறேன். திருநீர் அணியலாம், உருத்திராக்கம் அணியலாம், கடவுள் இருக்காருன்னு சொல்றவன் தான் என் ஜாதிக்காரன். அவனுக்கு என்னுடைய ஓட்டு. அவன் என்னுடைய தலைவனா வந்தா நான் இன்னும் திருநீர் நல்லா அணியலாம். திருநீர் அணிபவன் முட்டாள், காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்றவனுக்கு நான் ஓட்டு போட்டு அவனை முதலமைச்சராக்குனேன். நான் எப்படி திருநீர் அணிய முடியும்? ராமனை செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்றவனுக்கு ஓட்டு போட்டு அப்புறம் எப்படி நமக்கு ராமநவமி கொண்டாடுறது? ஆக ஓட்டு என்கின்றதை பார்த்து யாரு கடவுளை வணங்க சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாராக இருந்தாலும் சரி. ஒரு நாய் வந்து நான் எல்லாரும் கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க, திருநீர் வைங்க, உருத்திராக்கம் வைங்கன்னு கேட்டதுன்னா அந்த நாய்க்கு ஓட்டை போட்டு விட்டுரும். ஏன்னா நம்ம கொள்கையோட ஒத்து இருக்குது. நம்முடைய ஓட்டை வாங்கிட்டு நம்ம கோவிலை இடிக்கிறவனுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடுறோம்? அந்த பாவம் நமக்கு சேர்ந்துடும். 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடாமல் இருந்தால் பாவம் இல்லையா? நன்றி கடன் இல்லையா? அதுக்கப்புறம் அவன் கோயிலை இடிக்கிறானே, அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு நீ ஓட்டு போட்டது பாவம் இல்லையா? அது மகா பாவம். அதை ஓட்டு போடும்போது பார்த்து போடுங்க. நம்ம கொள்கைக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவங்களுக்கு போடுங்க. யாரும் வரலன்னா நோட்டால போடுங்க. எல்லாம் திருட்டு பசங்களா இருக்காங்கன்னா நோட்டான்னு ஒரு புதுசா ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுல போட்டுட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். சரி, இதுவரை சும்மா இரு சொல்லற, நீங்களும் இனிமே சும்மா இருங்க சொல்லற. 40 நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கேள்விக்கு. மும்மலங்களின் பிணிப்பு, 3 மலங்களின் பிணிப்பை பற்றி ஒரு கேள்வி. இதுவரை விளக்கிய மும்மலங்களும் எவ்வாறு சேர்ந்து நின்று உயிரை பத்திக்கின்றன அப்படின்னு மாணவர் கேட்கிறாரு. இதுல ஒரு குறிப்பு நான் வச்சிருக்கிறேன். திருவருட்பயன்ல 53வது பாடல். அதுல இதே தான் இந்த விளக்கம் அந்த குறளுக்கு உண்டானது. அறியும் ஆற்றல் உடைய ஆன்மாவை அறிய விடாமல் அதன் அறிவை மறைப்பதாக உள்ளது ஆணவ மலம். இது நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல 3வது அளவிலேயே படிச்சிருக்கோம். தனு கரண புவன போகங்களாக அமைந்து நின்று ஆன்மாவை தான் அல்லாத அப்பொருள்களையே அறிந்து வரச் செய்து அப்பொருள்களில் அழுந்தும்படி செய்து மயக்கத்தை தருவது மாயா மலமாகும். இதைத்தான் நம்ம திரோதான சக்தி என்று சொல்லுகின்றோம். அந்த மாயா காரியங்களால் இன்ப துன்பங்களாகிய வேறுபட்ட உணர்வுகளை உயிர் அறிவில் தோற்றுவிப்பதுவே கண்ம மலமாகும். இப்போ ஆணவங்கிறது எது, கண்மங்கிறது எது, மாயைங்கிறது எதுன்னு ஆசிரியர் சொல்லிட்டு, ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய இம்மூன்று மலங்களும் நெல்லில் உள்ள அரிசியை பொருந்தியுள்ள உமியும் தவிடும் முளையும், அதாவது முளைத்தற் சக்தி, முளை விடுவதற்கான அந்த முளைத்தற் சக்தியை தான் சொல்லுது. முளைன்னா ஐயா முளைக்கலையே, வெறும் அரிசியா தானே இருக்கு அப்படி கேட்கக்கூடாது. முளைக்கிறதுக்கு உண்டான பொட்டென்ஷியல், அந்த எல்லா விதையும் முளைக்கிறது இல்லைல்ல, அது போல இந்த முளைக்கிறதுக்கு உண்டான சக்தி உள்ள இருக்கு. அதுக்கு இதை ஒரு உதாரணமா ஆசிரியர்கள் சொல்றாங்க. அரிசியில் உள்ள முளைத்தற் சக்தி முளையை தோற்றுவிக்கிறது. எனவே முளைத்தலாகிய காரியத்திற்கு முளைத்தற் சக்தியே முதற் காரணம் ஆயிற்று. இது ரொம்ப நுணுக்கமாகவும் புரியாதது மாதிரியும் இருக்குங்கிறதுனால நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல நம்ம தேங்காய் மட்டைன்னு சொல்லி நல்லா பெரிய உதாரணமா கொடுத்துருக்குறோம். ஒரு தேங்காய்னா இது இளநீ இல்லை, காஞ்ச தேங்காய், உள்ளுக்குள்ள தேங்காய் இருக்கு, அதை உரிக்கணும். கலர் கிரீனா இருக்காது, கிரேயா இருக்கும். அந்த தேங்காய் அதுல இருக்கிறது, மேல இருக்கிற மட்டை அது வந்து மாயாமலம். அதுக்கப்புறம் இருக்கிறது கண்ம மலம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த தேங்காயில இருக்க ஓடு அது வந்து ஆணவ மலம். அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் அதுதான் நம்மளுடைய ஆன்மா. அதுக்குள்ள இருக்கிற நீர் அது சிவபெருமான். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே அப்படின்னு படிப்போம். அந்த நீர் சிவபெருமான். அப்படி நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரியும் நம்ம போனால் எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி உதாரணத்தை நம்ம சைவ சித்தாந்த சுடரில் கொடுத்துருக்கோம். இனி உவமையில் அரிசியை பொருந்தியுள்ள தவிடு முளைத்தற் சக்தி முளையை தோற்றுவிப்பதற்கு துணை புரிந்து நிற்கிறது. நெல்லா விதைச்சாதான் முளைக்கும், அரிசியா விதைச்சா முளைக்காது. ஏன்? நீங்க நெல் விளையிறாங்கல்ல, நெல் விதைக்கிறாங்க,
நெல் மேலே இருக்கு. சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம்? நெல்லாவை சாப்பிட்றோம்? இல்லை, அந்த தோலை எடுத்துட்டு சாப்பிட்றோம். விதைக்கும் போது எப்படி விதைக்கிறோம்? நேரடியாக அரிசியாகவே வெள்ளை அரிசியே விதைக்க வேண்டியதானே. வெள்ளை அரிசியை தூக்கி தோட்டத்தில் போட்டு பாருங்கள், முளைக்குதா பாருங்கள்? முளைக்காது. ஏன்? வெள்ளை அரிசி முளைக்கணும்னா அது மேலே மறைப்பு சக்தி தேவைப்படுது. ஆன்மா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் திரோதானம் தேவை. திரோதானமே எதுக்கு தேவை? அப்படியே நேரடியாக அருள் சக்தியை கொடுத்துட வேண்டியதுதானே அப்படின்னா இல்லை, இது முளைத்து வருவதற்கு திரோதானம் தேவை. அப்புறம் வந்த பின்னல்ல நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி திரும்ப அரிசியாக்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த அரிசி விளைவிட வேண்டும் என்றால் மேலே கவர் இருக்கணும். இனி உவமையில் அரிசியை பொருந்தியுள்ள தவிடு முளைத்தற் சக்தி முளையை தோற்றுவிப்பதற்கு துணை புரிந்து நிற்கிறது. அதனால் முளைத்தல் என்னும் காரியத்திற்கு தவிடு துணை காரணமாய் அமைகிறது. இத்தவிடு போன்று இருப்பது மாயை, கண்மம். கண்மம் முதற்காரணமாய் நின்று இன்ப துன்ப நுகர்ச்சியாகிய காரியத்தை தோற்றுவிக்க மாயை அதற்கு துணை காரணமாய் நின்று உதவுகிறது. ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தான் தெளிவாக அது புரியும். ஏன்னா வார்த்தைகளுக்குள்ளே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மாயன்றாங்க, கண்மன்றாங்க, அரிசின்றாங்க, தோல்ன்றாங்க, உமின்றாங்க. ஐயாவும் வேகமாக படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. அப்படின்னாக்க சும்மா ஒரு பேப்பரில் குறிச்சிக்கிட்டு மாயை, கண்மம், அரிசி, தவிடு, முளை அப்படின்னு ஒன்றுன்னா நம்ம பேப்பரில் குறித்து பார்த்து படித்தோன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு போர்டு இருந்ததுன்னா போர்டில் விளக்கலாம். போர்டு இல்லாததுனாலையும் காலத்தின் அருமையினாலையும் முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். திரும்ப 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 படித்தா புரியும். சரி. கண்மம் தானே நேராக இன்ப துன்ப உணர்வை உயிருக்கு தருவதில்லை. நுகர் பொருள்களாய் உள்ள மாயா காரிய பொருள்களை உயிரோடு கூட்டியோ உயிரின் நீக்கியோ இன்ப துன்ப நுகர்ச்சியை உயிருக்கு தருகிறது கண்மம். எனவே மாயா காரியங்களின் வழியாகவே ஊழியாகவே இன்ப துன்பங்கள் வரும் என்பது விளங்கும். மாயை இல்லைன்னா கண்மம் இல்லை. ஆசிரியர் என்ன சொல்றாரு? பெரிய ஞானிகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நம்மெல்லாம் ஆரம்ப நிலை மாணவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மாயை இல்லைன்னா கண்மம் கிடையாதுல்ல. அதனாலதான் நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல மாயையை முன்னாடி நடத்திட்டு கடைசியா கண்மத்தை நடத்தணும். இந்த புத்தகத்துல ஆசிரியர் கண்மத்தை சொல்லிட்டு மாயை சொல்லியிருக்கிறாங்க. மாயை இறைவன் உயிருக்கு அறிவு விளக்கம் வருவதற்காக தனு கரண புவன போகங்களை மாயையிலிருந்து கொடுக்கிறார். இது கொடுக்கறதுனால உயிர்களுக்கு ஆசை வருகிறது, ஆசையால நுகர்ச்சி வருகிறது, நுகர்ச்சியால இருவினை வருகிறது, அதனால பாவ புண்ணியம் வருகிறது, அதனால மீண்டும் பிறவிகளும் இன்ப துன்பமும் வருகிறது. இதுதான். ஸோ மாயை செயல்படவில்லை என்றால் கண்மத்திற்கு செயல் கிடையாது. அதுதான், இதுதான் சுருக்கமான மீனிங். அது ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அம்முறையில் மாயை உயிர் இன்ப துன்பங்களை நுகருமாறு அவற்றிற்கு சார்பாய் உள்ள தனது காரிய பொருள்களை தந்து, மாயை தானே இந்த போக பொருளை தருகிறது, அதை கொடுத்து கண்மத்திற்கு துணை புரிவதால் மாயை துணை காரணமாயிற்று. இனி உவமையில் முளைத்தலாகிய காரியத்திற்கு நிமித்த காரணமாய் அமைவது உமியாகும். உமி முளைத்தற் சக்தி முளையை தோற்றுவிக்குமாறு அச்சக்தியை கெடாது காத்து நிலை பெறுமாறு செய்து உடன் நிற்கும். அதனால் உமி நிமித்த காரணம் எனப்பட்டது. இந்த உமியை போன்று இருப்பது ஆணவ மலம். அதுவே உயிருக்கு யான் எனது என்னும் உணர்வை தருவது. இது நம்ம குறிச்சுக்கங்க. மற்றதெல்லாம் நம்ம சுடர்ல இருக்கிற உதாரணத்தையே நீங்க எடுத்துக்கங்க. தேங்காய் மட்டை, தேங்காய் நாறு, தேங்காய் ஓடு, தேங்காய், அதோட நம்ம உதாரணத்தை நிறுத்திட்டோம். அது உள்ள நீர் இருக்கு, அது இறைவன். அதோட அதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இது ரொம்ப ரொம்ப துணை காரணம், இதுக்கு நிமித்த காரணம், தேங்காய் மட்டைக்கு தேங்காய் நாறு காரணம், அதுக்கு அது உரிக்கிறது துணை காரணம், இது நிமித்த காரணம். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும்னு கிடையாது. 3 மாயை இருக்கிறது 3 மலம் தான் இருக்கு. அந்த 3 மலங்களும் இது போல செயல்படுகிறது, இணைந்து செயல்படுகிறது. இந்த கேள்வியை நோக்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது. கேள்வி என்ன கேட்டார் மாணவர்? இந்த 3 மலங்களும் எவ்வாறு சேர்ந்து நின்று உயிரை பந்திக்கின்றன அப்படிங்கிறத தான் கேள்வி. அதனால தான் அப்படி சேர்த்து நின்று மிக்ஸ் பண்ணி இந்த உதாரணத்தை கொடுத்து ஆசிரியர் விளக்குகிறார். மேலும் ஆணவம் உயிரை உலகையே நோக்குமாறு, யான் எனது என்கின்ற உணர்வு எது கொடுக்குது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆணவ மலம் தான் கொடுக்குது. மாயையில வெளிப்படுதே தவிர கொடுக்கறது ஆணவம் தான். நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நான் படிச்சிருக்கேன், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் தான் கணவன், நான் தான் இந்த வீட்டுக்கு கணவன், நான் தான் தலைவன், நான் தான் சம்பாதிக்கிறேன் வீட்டில் அப்படின்னு நான் 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 சொல்ல சொல்ல சிவபெருமான்ட்டு அப்படியே பின்னாடி 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 ஸ்டெப்பு இல்லை,
உலகங்கள் கீழே போயிடும், பாதாள உலகத்துக்கு போயிடும், மேலே ஏறி வர்றதே முடியாது. அப்போ நான்கிற வார்த்தை வாக்கிலும் காமிக்கக்கூடாது, செயலிலும் காமிக்கக்கூடாது, சிந்தனையிலும் காமிக்கக்கூடாது. வாக்கில் சொல்லும்போது அடியேன் ஐயா அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவன் போகிறான் ஐயா யோக்கிய பையன் அப்படி ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்தா அதுவும் இந்த என் அளவுக்கு எனக்கு தெரியுமா அப்படி ஏதாவது நம்ம ஆசிரியரை கம்பேர் பண்ணியோ ஆசிரியரை தரம் குறைவாகவோ நம்ம நினைத்தோம் என்றால் அங்கே எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசரே. ஆசிரியருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட அப்படி ஒரு நாடகம் போடலாம். ஐயோ நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் என்னைக்கு தப்பாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பெரிய ஞானி, நீங்கள் வாழும் சிவபெருமான், வாழும் நாயன்மார், நீங்கள் 64வது நாயன்மார் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு அவனுக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு பின்னாடி போய் பேசுவாங்க இல்லையா. அது முன்னாடி கேட்டவருக்கு வேணா கேட்காம இருக்கலாம், சிவபெருமானுக்கு கேட்காம இருக்க. இதை பல மடங்கு பாவமாக எழுதி கொள்வார். ஏன்னா இது இந்த தன்முனைப்புல நாடகம் போட்டிருக்கோம்ல, நாடகத்திற்கு ரொம்ப கொடுமையான தண்டனைகள் உண்டு. இப்போ நம்ம கோர்ட்ல தெரியாம கொலை பண்ணிடுறாங்க சில பேர், ஏதோ அடிச்சிடுறாங்க, உடனே மயக்கம் போட்டா செத்து போயிட்டார், இதுவும் ஒரு கொலை தான். இன்னொரு கொலை திட்டமிட்டு அவர் அங்கே வர்றப்போ பண்ணி அவருக்கு இதை பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாய்சனை கலந்து அது அப்படி பண்ணி இப்படி பண்ணி அது மாதிரி பண்ணால் அதுக்கு இன்னும் அதிகமான தண்டனையை கொடுக்குறாங்க. ஏன்? திட்டமிட்டு அறிவை பயன்படுத்தி செய்யப்பட்ட கொலை ஒன்று. இன்னொன்று ஏதோ 2 வீலரில் போய் விழுந்துடுறாங்க, இவரும் விழுந்துட்டாரு அவரும் விழுந்துட்டாரு, அதில் ஒருத்தர் செத்து போயிட்டார், அதுவும் கொலை தான். ஆனால் தண்டனைகள் வேற வேறையா இருக்கு. அதுபோல் நம்ம ஏதோ ஒன்று தவறாக செஞ்சிட்டோன்னா அதுக்கு 1 மடங்கு தண்டனை. நடிக்கிறது, போட்டு கொடுக்கறது, போட்டு வாங்குறது அப்படின்னு சொன்னாதான் ஐயா இப்படி சொல்லுவார். ஐயான்னு சொன்னால் என்கிட்ட இல்லை, பொதுவாக சொல்கிறேன் யாருக்கிட்டையுமே. அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் யார் யார் பேசுகிறாங்களோ பாவ மூட்டை பெருசாகிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இனி உவமையில் முளைத்தலாகிய காரியம், முளைக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இந்த உமியை போன்று ஐயோ அதையும் விட்டுருவோம். மேலும் ஆணவம் உயிரை உலகையே நோக்குமாறு செய்து உலக பொருள்களின் மேல் அபாவை உண்டாக்குகிறது. உயிர் உணர்வில் விருப்பு வெறுப்புகளை தூண்டி உயிருக்கு நுகர்வோனாம் தன்மையை கொடுத்து கண்ம நுகர்ச்சியில் ஈடுபடுத்துகிறது. இந்த வகையில் கண்மம் உயிரை விட்டு நீங்காதவாறு அதனை காத்து நிலை நிறுத்தி நின்று அக்கண்மம் இன்ப துன்பங்களை தோற்றுவித்தற்கு நிமித்தமாகிறது ஆணவம். அது பற்றியே இன்ப துன்ப நுகர்ச்சியாகிய காரியத்திற்கு ஆணவம் நிமித்த காரணம் எனப்படுகிறது. இப்போ நான் 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 அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் நிறுவனர், நான் தான் 20,000, நான் தான் 1,00,000, நான் தான் அது, நான் தான் இது, நான் தான் இது, நான் தான் இது, நான் தான் அது, நான் தான் அது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது துன்பமாக நமக்கு வருது அப்படின்னா, வருகிறது அங்கே துன்பமாக வரும், அதுக்கு முன்னால அது துன்ப வினையாக தீவினையாக அது செய்யப்பட்டிருக்கும், அதுக்கு முன்னால ஆணவ நிலையில அது நான் என்கின்ற ஒரு தூண்டுதலாக அது இருந்திருக்கும். தன்முனைப்பாக நான் என்று சொல்லுவதும் எனது என்று சொல்லுவது, இது எனது, பதவி என்னது, பட்டம் என்னது, வீடு என்னது, வாசல் என்னது, திறமை என்னோடது, இது என்னோடது, அழகு என்னோடது, சாமர்த்தியம் என்னோடது, சொத்து என்னோடது, எதெல்லாம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்கிறோமோ அது உன்னோடது இல்லைங்கிறத சைவ சித்தாந்தம் படித்தா தெரியும். 36 தத்துவம் தான் உன்னோட ரொம்ப ஒட்டி இருக்கிறது, அதுவே உன்னோடது கிடையாது. உற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னா யாரு? சம்பந்தி, மெச்சின, நாத்தனார், அவங்க இல்லை. உயிருக்கு ரொம்ப உற்றார்கள் யாரு? இந்த ஐம்பொறிகள், இந்த கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், வித்யா தத்துவங்கள், சிவ தத்துவங்கள். இதுவே எனக்கு வேண்டாம், இதுவே நமக்கு உற்றார் கிடையாது. உயிர் போகும்போது இந்த இதெல்லாம் விலகி போயிடுது, உடம்பு இங்கே ஐஸ் பெட்டியில இருக்கு, உயிர் எங்கேயோ தள்ளாடிக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் சிவபுராணம் படிக்க மாட்டாங்களா, நீத்தல் விண்ணப்பம் படிக்க மாட்டாங்களா அப்படின்னு உயிரை ஒருத்தர் வாயா பார்த்துக்கிட்டு இருக்கு. தாயே ஒரு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க பாடு, சிவபுராணம் பாடுங்க ப்ளீஸ், சிவபுராணம் பாடுங்க ப்ளீஸ், சிவபுராணம் பாடுங்கன்னு சுற்றி வரும். நம்ம வேற கதை பேசிக்கிட்டு இருப்போம், தம்பி வந்துட்டானா வரலையா அப்படி பேசிக்கிட்டு இருப்போம். உலகம் என்பது, வாழ்க்கை என்பது என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பது தான் இந்த சைவ சித்தாந்த பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறது. அது அவங்க முளைத்தல் சொல்கிறாங்க, நிமித்த காரணம் சொல்கிறாங்க, எதையோ சொல்லிட்டு போகிறாங்க. வாழ்க்கையை நம்ம நாளையிலேருந்து எப்படி வாழ வேண்டும்
அதிகமாக தேவையில்லாமல் பேசக்கூடாது, தீய சிந்தனைகளை செய்யக்கூடாது, நமக்கு திறமை இருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்கறது, போட்டு வாங்குறது, போட்டு விடுறது. சில பேர் அப்படி இருப்பாங்க. இவங்கள்ட்ட இப்படி சொன்னா அங்க போய் அது இப்படி வந்து இப்படி வரும். அதனால இங்க இப்படி சொல்லணும். அப்படியெல்லாம் திட்டமிடுறவங்க இருக்காங்க. நரகம் நிச்சயம். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட நம்ம ஏமாத்திரலாம், அவங்கள விட நம்ம அறிவாளியா இருக்கலாம். சிவபெருமானை விட அறிவாளியா நம்ம இருந்துருவோமா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கையில வந்து நன்மையை செய்யறோமோ இல்லையோ, தீமையை செய்யாம இருக்கணும். இதுவரை கூறியவற்றை தொகுத்து நோக்கினால், முளைத்தல் என்னும் காரியத்திற்கு முளைத்தற் சக்தி முதற் காரணமாகவும், தவிடு துணை காரணமாகவும், உமி நிமித்த காரணமாகவும் ஆதல் போல, இன்ப துன்ப நுகர்ச்சியாகிய காரியத்திற்கு கண்மம் முதல் காரணமும், மாயாமலம் துணை காரணமும், ஆணவமலம் நிமித்த காரணமும் ஆதலால், நமக்கு நிமித்தம்னா என்னன்னு தெரியாது, அதனால மொத்தமும் புரியாது. நிமித்த காரணமா விளங்கும். ஓகே, அதெல்லாம் வேண்டாம், இதுல மட்டும் புரிஞ்சுக்குவோம். பொருள் கண்மம் அப்படின்னு சொல்றத முதற் காரணம், அது அந்த முளை விடுகின்ற அந்த அந்த ஆற்றலை கண்மம்னு சொல்றாங்க. அடுத்தது மாயை. அந்த ஆற்றல் நின்று வளர்றதுக்கு, இப்போ ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா சும்மா குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இது தந்தையோடைய விந்து, இது தாயோடைய கருமுட்டை, இது குழந்தை வளரும்னு டெஸ்ட் டியூப்ல சொல்றாங்களே, இந்த டெஸ்ட் டியூப்ல அந்த அட்மாஸ்பியரை கொடுக்கறதுனால அது வளருது. சும்மா டம்ளர்ல வச்சிருந்தீங்கன்னா வளருமா? அது வளராது இல்லை. அதுக்கு உண்டான அந்த சப்போர்ட் ஐட்டம் இருக்கணும். தவிடு இருந்தாதான் எந்த அரிசியாக இருந்தாலும் எந்த விதையாக இருந்தாலும் அது முளைக்கும். அதுபோல ஆணவம் என்பது அதுக்கு மேல இருக்கிற நிமித்த காரணம். நிமித்தன்னா அதுதான் முதல். அதனாலதான் இது, இதனாலதான் இது அப்படின்றத நம்ம ரிவர்ஸ்ல கூட தெரிஞ்சுக்கலாம். ஆணவ மலம் உயிரின் அறிவை செயற்பட ஒட்டாது தடுத்து நிற்றலால் உயிருக்கு நேர் பகை ஆகுதல் பற்றி அது பிரதி பந்தம் எனப்படும். பிரதினா எதிரானது. நமக்கு எதிரி யாரு? முதல் எதிரி யாரு என்றால் ஆணவ மலம். முதல் துணை யாருன்னா சிவபெருமான். சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கீங்களா? நீங்க சுடர் வாங்கியிருக்கீங்களா? சித்தாந்த ரத்னம் வாங்கியிருக்கீங்களா? எத்தனை முறை வாங்கியிருக்கீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு ஒன்னே ஒன்று தெரியணும். நமக்கு முதல் எதிரி ஆணவ மலம், முதல் நண்பன், முதல் துணை, முதல் கணவன், முதல் மனைவி, முதல் தாய், முதல் தந்தை, அம்மையும் நீயே, அப்பனும் நீயே, மாமியும் நீயே, மாமனும் நீயே, இது சிவபெருமான். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஞானி ஆயிட்டோம்னு அர்த்தம். வேற புத்தகம் எல்லாம் படிக்க வேண்டாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடம் படிக்கிறோம். சரி, மாயாமலம் கண்மத்தோடு தொடர்புடையதாய் உயிரை சார்ந்து நின்று பிணித்தலால் அது சம்பந்தம் எனப்படும். சம்பந்தின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு நாத்தனார்னு பேர் வச்சது போல தாத்தனார்னு வச்சிருந்துருக்கலாம்ல. சம்பந்தப்படுத்துறதுனால அது சம்பந்தின்னு பேர் அவங்களுக்கு. முத்தியில் இம்மூன்றும் ஆன்மாவை விட்டு நீங்கிவிடும். முளை தவிடு உமியினின்றும் நீங்கிய அரிசி பின் முளைக்காது. அரிசியை எடுத்து போட்டா முளைக்காது. அதுபோல மலம் மாயை கண்மங்களின் நீங்கிய ஆன்மாவிற்கு பிறவி உண்டாதல் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஆசிரியர். அருமை அருமை. மலத்தை பற்றி ரொம்ப தெளிவாகவும், கடைசி 3 கேள்விகள் பெரிய கேள்வி, சின்ன கேள்வி பெரிய பதில். நம்முடைய ஒரு அழகையே ஒரு கேள்வியில் இங்கே இருக்கு. அடுத்த அழகு 12 நினைக்கிறேன். அதுல இருக்கிற வாக்கு பற்றின விளக்கங்கள், அது ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஐயா. இந்த வகையில மாயையுடைய காரியங்கள் என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம முத்திக்கு தயாராகிட்டோம். ஏன்னா நான் எனதுங்கிறத விடணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு வகுப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று வாழ்த்தணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கும். வீழ்த்தக்கூடாது. என்ன நீங்க ஒரு பெரிய திறமைசாலியா இருந்து புத்திசாலியா இருந்தாலும் சிவபெருமான் நம்மை விட புத்திசாலிங்கிறது நமக்கு தெரியும். யாரை வேண்டுமானாலும் நம்ம ஏமாத்திடலாம், சிவபெருமானை ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும். சிவபெருமானை ஏமாத்துறமோ இல்லையோ, இந்த மாயை கண்மத்தை ஏமாற்ற முடியாது. மாயை கண்மத்துக்கு சிவபெருமானே கட்டுப்பட்டவன் போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்ல வாழ்க்கையாக, நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அழுக்கு போயிருக்கு. அவ்வளோ, வேற ஒன்றும் கலர் அடிக்க வேண்டும். ஏற்கனவே நல்ல உயிர் தான் நம்ம வியாபக பொருள், நம்ம அறிவு பொருள். ஏற்கனவே இறைவன் திருவடி நிழல்ல தான் நம்ம இருக்கிறோம். இது நம்ம ஏதோ இந்த பாடத்துல
அப்படியே சரியை பண்ணி கிரியை பண்ணி யோகம் பண்ணி ஞானம் பண்ணி ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் வரும் பொழுது இறைவனுடைய திருவடியை நம்ம அடைவோம்னு அப்போ அப்படின்னு பாடத்துல சொல்லி கொடுப்போம் புரியறதுக்காக. ஏற்கனவே கேவல நிலையிலேயே இறைவன் திருவடியில தான் நம்ம இருக்கிறோம். இறைவன் திருவடியில் இருந்தும் இறைவன் திருவடியை அனுபவிக்க தெரியாத முட்டாள்களாக நம்ம இருக்கிறோம். அரசனுடைய குழந்தை நான் இளவரசன், என் தந்தைக்கு அடுத்து நான் தான் பட்டதாரி, நான் தான் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன பண்றாரு அவருக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறார். அதுபோல நான் துணை முதலமைச்சர் மண்டையை போட்டாலோ வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலோ என்னைய முதலமைச்சர் ஆக்குங்க அப்படிங்கிறது போல இறைவனுக்கு அடுத்ததாக நான் இளவரசன். அரசன் வயது மூப்பினால அவர் அரசனாக இருக்கிறார், நான் இளவரசன் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வீடு பேரு கேரண்டியாக உண்டு. சரி, வீடு பேரு பற்றி படிப்போம். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். பிறவி துன்பம். தலைகளால் வரும் பிறவி துன்பத்தை உயிர்கள் உணராதது ஏன்? தலைனா மலம், குறிப்பா ஆணவ மலம். உலகம் துன்பத்தையே மிகுதியாக கொண்டது. அண்டர்லைன் பண்ணிக்க. இல்லையே, நான் ஜாலியா தானே இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா முத்திக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். இந்த பிறவி துன்ப பிறவி அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா ஓரளவு முத்திக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிறவி இன்ப பிறவி அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க பின்னாடி வண்டியில வந்துகிட்டு இருங்க, நாங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கோம்னு தான் நம்ம நினைக்கிறோம். உலகம் துன்பத்தையே மிகுதியாக கொண்டது. கூட்டி கழிச்சு பார்த்தா துன்பத்தையே மிகுதியாக கொண்டது. எந்த பிள்ளைய பார்த்து 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 வளர்த்தமோ அந்த பிள்ளையாலேயே நமக்கு நிம்மதி போய் வியாதி வந்து எல்லா பிரச்சனையும் அந்த பிள்ளையாலேயே. நான் சொல்றது எல்லா பிள்ளைங்களும் கிடையாது. ஒரு 20% பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்குது. ஒரு 80% பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன யாராவது ஒரு வயதான அம்மாட்ட அப்படி கொஞ்ச நேரம் சாதாரணமா பேசும்போது நான் அப்படி இப்படி அது பட்டுப்படம் வாங்கியிருக்கிறேன், வாரம் நான் அங்க போவேன், செவ்வாய்க்கிழமை இதை பண்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கேட்கக்கூடாது. முகம் வாடின மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும். ஐயோ அவங்க எடுக்கிற வாந்தி இருக்க தெருவே நாத்தம் எடுத்து. நான் அப்படி பண்ணிட்டேன் மறுபடிட்ட முன்னாடி எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் பொண்டாட்டியே கதின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறான், என்னை மறந்துட்டான். சாப்பாடு நான் ஏதாவது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தா கூட போகும்போது சாப்பாட்டுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு போயிடுறான் பிள்ளை. அவன்லாம் அப்படி ஜாலியா இருக்கான். அந்த பெரிய வீட்டுல இருக்கிறாங்க, என்னைய எங்க கொல்லை பக்கத்துல போட்டிருக்கிறாங்க. ஐயோ, எந்த குழந்தை நம்மை காக்கும் என்று வளர்த்தோமோ, எந்த குழந்தை நமக்கு இன்பத்தை தரும் என்று வளர்த்தோமோ 80% குழந்தைகளாலேயே நமக்கு துன்பம். எந்த வீடு கட்டுனா நமக்கு இன்பம்னு நினைச்சோமோ அந்த வீட்டாலேயே நமக்கு துன்பம். எவ்வளோ நகை சேர்த்தா நமக்கு இன்பம்னு நினைச்சோமோ அந்த நகையே இப்போ நமக்கு ஒரு தொல்லையா இருக்கு. ஆளாளுக்கு அந்த நகைக்கு கணக்கு போட்டுக்கிட்டு நம்மளை உயிரோட இருக்க மாட்டேன். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, பொண்ணுகிட்ட சொல்லி அம்மா வச்சிருக்காங்கல்ல வாங்கிட்டு வா, அந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி தர சொல்லு. இப்போ நம்ம அப்பதான் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். அதுக்கு என்ன கிளவி, இன்னொரு 4 வருஷமோ 5 வருஷமோ நம்ம வேணா கஞ்சி ஊற்றுவோம், அதை என் பேருக்கு எழுதி தர சொல்லுன்னு மாப்பிள்ளை ஒரு பக்கம், என் பேருக்கு தான் எழுதணும்னு மகன் ஒரு பக்கம். இதுலயே இந்த அம்மாவுக்கு தெரியாது இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியாது. அதனால இதை வச்சுக்கிறதா கொடுக்கறதா, கொடுத்தா நம்மளை ஆண்டி ஆக்கிடுவாங்க, கொடுக்கலன்னா அழுக வச்சுக்கிட்டே இருக்காங்க. கொடுக்கலனாலும் அனாதையா தான் வச்சிருக்கிறாங்க, கொடுத்தாலும் அனாதையா தான் வச்சுக்க போறாங்க. சரி, ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அனாதையா இருக்கிறதுக்கு கெட்ட பேர் வாங்காம அனாதையா இருப்போம்னு சொல்லி இந்தாப்பா எழுதிக்கப்பா, நீ என்ன வேணுமோ எழுதிக்க அப்படின்னு சொல்லி எழுதுன மறுநாள்ல இருந்து உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. இது வரைக்கும் எப்படி பேசி இருந்தாலும் அடுத்த நாள்ல இருந்து பேச மாட்டாங்க. ஒரு 80% குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உலகம் துன்பத்தையே மிகுதியாக கொண்டது. எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி. அதனால முக்தி அடைஞ்சிட்டார். இடர் பிறவின்னு சொன்னதுனால இந்த பிறவி துன்பத்தை கூட்டி கழிச்சு பார்த்தா துன்பத்தை தான் தர்ற மாதிரி. நீங்க என்ன அது மாதிரி இல்லை அப்படின்னா ஒன்று நீங்கள் ரொம்ப புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா உங்களுக்கு எது இன்பம் எது துன்பம்னே தெரியலைன்னு அர்த்தம், அல்லது பின்னாடி வரப்போகிற துன்பத்தை நீங்கள் இன்பமாக நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி
அப்படி இல்லைன்னா அடுத்த பிறவியில துன்பம் வரும்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு கூட்டி கழிச்சு மொத்தமா பார்த்தா பிறவி என்பது துன்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சுட்டா முக்திக்கு போயிடலாம். துன்பத்தை தரும் இறைவனுடைய காட்சி நமக்கு வந்துடும். இறைவனை மனதுலக பார்க்க முடியல, ஏதோ தாமரைங்கிறாங்க, காலுங்கிறாங்க, தண்டுங்கிறாங்க, இதழ்கள்ங்கிறாங்க, நடனம்ங்கிறாங்க, இங்கே ஆடுவாருன்றாங்க, ஒரு சிலர் இங்கே ஆடுவாருன்றாங்க, ஒரு சிலர் இங்கே ஆடுவாருன்றாங்க. எங்க ஆடுறாருன்னு தெரிய மாட்டேங்குது, எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏதோ ஏதோ ஒரு மாட்டு மேல மழை பெஞ்சா அதுக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. அப்படிதான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நமக்கு விளக்கம் வேண்டும் என்றால் பிறவி என்பது துன்பம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மற்றதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். துன்பத்தை தரும் பல பிணிகளை உடைய உடம்பிலே அப்பிணிகளுக்கு இடையில் கட்டுண்டிருக்கும் உயிர் அதில் இருந்து கொண்டே உலகில் மிகச் சிறியதாய் உள்ள இன்பத்தை நுகர விரும்புகிறது. ஏற்கனவே 9 ஓட்டை சிவபுராணம் படிச்சீங்கன்னா நம்ம இந்த விளக்கங்கள் எல்லாம் அதிலேயே வருது. இது என்னால் உடல்ல இருக்க முடியாது, இந்த உடம்பில் என்னால் இருக்க முடியாது, என்னை வெளியில விடு அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். கள்ள புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அப்படின்றாரு. புழு பொதிந்து ஒழுகும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டை, நான் ஒரு 15 ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நான் டை அடிச்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறோம், எதுவும் ஒயிட்டா தெரியாம பார்த்துக்கிறோம். அது முதல்ல ஒரு ஒயிட் இருந்தப்போ சின்னதா பண்ணோம், கட் பண்ணி விட்டோம். அப்புறம் ஒரு 10-15 ஒயிட் வந்தப்போ அப்புறமா லைட்டா சிங்கிள் ப்ரஷ்ல அப்படி பண்ணோம். இப்போ மொத்தமா வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. நரை வருது, என்ன கண்ணுமெல்லாம் சுருங்குது, கை இப்படி அப்படி என்ன கடோத்கஜன் மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ சுருக்கம் விழுகுது. இப்படி நமக்கு மூப்பு என்பது வரும் பொழுதுதான் நம்ம இந்த வியாதியோடைய அளவை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. துன்பத்தை தரும் பல பிணிகளை உடைய உடம்பிலே அப்பிணிகளுக்கு இடையில் கட்டுண்டிருக்கும் உயிர் அதில் இருந்து கொண்டே உலகில் ஐயா ஒரு உதாரணம் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதோ அடுத்து வருது பாருங்க. உலகில் மிகச் சிறியதாய் உள்ள இன்பத்தை நுகர விரும்புகிறது. அதாவது நெருப்பு சட்டிக்குள்ள உள்ள கிடக்கிறது, வெளியில வாட்டர் டேப்ல தண்ணி வடிகிறத பார்த்து ஆஹா அதை நான் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. என்ன நிலையில அது இருக்குது அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறது. பாம்பின் வாயில் அகப்பட்டுள்ள தவளையின் வாயில் பிடிபட்டிருக்கும் வண்டு அந்நிலையில் தம்முன் உள்ள ஒரு பூவில் இருக்கும் சிறிய தேனை உறிஞ்சி உண்ண விரும்புதலை போன்றது என்கிறார். ஆசிரியர்கள்லாம் நம்ம இல்லைங்க, அருளாளர்கள் கொடுக்குற உதாரணங்கள் இதை விட பெஸ்ட் உதாரணம் கிடைக்காது. நம்ம இதை ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்காக வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வர்றோமே தவிர தி பெஸ்டா தான் இருக்கும் நம்ம நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணங்கள். அதை தவிர சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. இப்போ இந்த உதாரணம் எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு வண்டு இருக்கு, மலர் இருக்கு, தேனை உறிஞ்சிறதுக்காக வண்டு ஆசைப்படுது, அதை உறிஞ்சணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதை நல்லா அனுபவிக்கணும், நல்லா இனிப்பா இருக்கும் அப்படின்னு அதை உறிஞ்சுறதுல அதோட கவனம் இருக்கு. ஆனா அந்த வண்டு எந்த நிலையில இருக்கு அப்படின்னா, ஒரு தவளை அந்த வண்டை ஏற்கனவே பிடிச்சிருக்கு. எனி டைம் அந்த வண்டை கொஞ்சம் அப்படி உள்ள இழுத்துச்சுன்னா போச்சு வண்டு. அது உணரல, தவளையோடைய பிடியில இருக்கேன், இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிச்சுனாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனிமே நீ வாசத்தை என்ன சொல்றது, அந்த மலர்ல இருக்கிற தேனை உறிஞ்சினா என்ன, உறிஞ்சலைனா என்ன, உறிஞ்சினாலும் உள்ளதான் போக போற, உறிஞ்சலைனாலும் உள்ளதான் போக போற. இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எனி டைம். நிலையற்ற இந்த வாழ்க்கை, இன்று வருமோ நாளை வருமோ, நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு போயிட்டாருங்கிறாங்க. மேடையில டிவியில பாக்குறோம், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மேடையில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாரு, அவ்வளவுதான் போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆக அந்த வண்டு தவளையின் வாயில் பிடிபட்டு இருக்கிறோம், எந்த ஒரு செகண்ட்ல அடுத்து கூட உயிர் போயிடலாம். அந்த தவளை என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இழுக்கணும், அவ்வளவுதான், இழுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த வண்டு என்னை இழுத்தா போயிடுவோம், அதுதான் நம்ம வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கையா இருக்கு, எப்ப வேணாலும் போயிடுவோன்றத மறந்துட்டு அடாடாடாடாடாடா இந்த தேனை குடிச்சா ரொம்ப சிறப்பா இருக்குமே, காலையில இருந்து நான் பார்த்த பூவெல்லாம் தேன் இல்லாத பூவாகவும் லைட் தேனாகவும் இருந்தது, சுவை குறைவா இருந்தது, சாதாரண அல்வா கடையில் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போதான் எனக்கு சாந்தி ஸ்வீட்ஸு இருட்டு கடை அல்வா கண்ணு முன்னாடி நிற்கிது, இதை நான் சாப்பிட்டு நான் அப்படியே ஆனந்தத்தை உணர்ந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. கழுது அந்த தவளை இழுத்துதுன்னா முடிஞ்சு போச்சுங்கிறது அது தெரியல. இப்போ தவளை இதை இழுக்கிறதா வேண்டாமான்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தவளை என்ன பண்ணிருக்கு, பாம்பின் வாயில அது பிடிபட்டிருக்கு. நிலை இல்லாதது நிலை. இப்போ வண்டுக்கு வண்டு முடிவு பண்ண முடியுமா நான் இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பேன்னு சொல்லி?
வண்டு முடிவு பண்ண முடியாது. தவளை முடிவு பண்ணும். தவளை முடிவு பண்ண முடியுமா? பாம்பு முடிவு பண்ணும். பாம்பு முடிவு பண்ணி அதுல இருந்து தவளை தப்பிச்சு, தவளையில இருந்து நம்ம தப்பிச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தேனை நம்ம நுகர போறோங்கிறது இந்த முட்டாள் வண்டுக்கு தெரியாம இருக்கிறது போல நீங்களும் நானும். நீங்க அந்த அளவுக்கு இல்லாட்டியும் நான் மோசமா இருக்கிறேன். நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், மண்ணு அனுபவிக்கணும், இன்னும் கொஞ்சம் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், சைட்டு வாங்கணும், ஏக்கரா ஒரு 5 ஏக்கரா வாங்கணும், அதுவும் நல்ல ஒரு முக்கியமான இடத்துல வாங்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கடையாவது வாங்கணும். 10க்கு 10 அடி இருந்தாலும் முக்கியமான மெயின் ரோட்ல 10 அடி கிடைச்சாலும் அதை வாங்கிடணும் அப்படின்னு இடம் வேணும், இடம் வேணும், இடம் வேணும்னு மண் ஆசையில சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அது போல பொன் ஆசையில செயின் போட்டுக்கணும், சாரி பிரேஸ்லெட் போட்டுக்கணும், மோதிரம் போட்டுக்கணும், கழுத்துல செயின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பொன் ஆசை, பெண் ஆசை என்று சொல்லக்கூடிய மற்ற ஆசைகள்ல எல்லாம் அப்படி இப்படி இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை இருக்கின்ற காலத்திலே நான் இறைவனுக்கு நமச்சிவாய சொல்லணும், பஞ்சபுராணம் பாடணும், பதிப்பசு பாசம் படிக்கணுங்கிறது தெரியாம அது அதுக்கு நேரம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த இந்த வண்டை போல இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்றாரு. இங்கனம் அருளாளர் யாவரும் உலகின் துன்ப நிலையை நன்கு உணர்ந்திருப்பினும் மக்கள் அதனை சிறிதேனும் உணர்கிறார்களா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை போதும் வர்றேன்னு சொல்றாரு? அல்டிமேட் பீக்ல இருக்கிறாரு. அவர் 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. செல்வந்தராகிய பெருமான் யாரு, கேரளா மன்னன், அவர் எல்லா இந்த நாட்டுல எனக்கு இருக்கிற செல்வம் எல்லாம் உன்னோடதுன்னு கொடுக்குறாரு. உன்னையே வேணாலும் நான் இங்க மன்னன் ஆக்கிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு நண்பர்கிட்ட. ஸோ செல்வம் இருக்கு, போகம் இருக்கு, அதாவது மண் இருக்கு, பொண்ணு இருக்கு, பெண் இருக்கு. சுந்தரர் என்ன சொன்னாரு? போதும், கைலாயம் வேணும் அப்படி சொன்னார். அப்பர் சுவாமிகளுக்கு இருக்கிறதுலயே பெரிய நடன மங்கைகள் எல்லாம் அவர்கிட்ட ஆடி காமிக்கிறாங்க, அவரை மயக்கிறது. தள்ளிட்டார், கெட் அவுட் சொல்லிட்டார், கண்ணிலே படாதீங்கன்னு சொல்லிட்டார். பொற்காசுகள், பொன் குவியல்கள், பளிங்கிகள், வைரங்கள், வைடூரியம் எல்லாம் கொட்டி கிடக்கு. வேணும்னே கொட்டுறாரு பெருமான். இதெல்லாம் எப்படி இந்த குப்பையெல்லாம் எப்படி அள்ளுறோமோ, இப்ப நம்ம வீட்டுல குப்பை கிடக்குது, பக்கத்துல ஒரு நெக்லஸ் கிடக்குது, ரெண்டையும் கூட்டி அள்ளி குப்பையில போட்டுருவோமா நம்ம? தங்க விற்கிற விலையில நெக்லஸா? அட, இந்த தோடுல இருக்கிற ஸ்டெம்மு எங்கேயோ கலண்டு விழுந்துருச்சு, அதுக்கே 10 நாளா இங்கே கோடு போட்டு வேற யாரும் உள்ள நுழையாதீங்க, நான் மேக்னெட்டை வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படி படுத்து பார்க்குறேன், இப்படி படுத்து பார்க்குறேன். நான் வேகமா கூட்டி விட்டோன்னா எங்கேயாவது வெளியில போயிட்டா என்ன பண்றது? உடைஞ்சது எது? அந்த அந்த இதே ஸ்டெம் மட்டும்தான் உடைஞ்சிருக்கு. அந்த ஸ்டெம்மே நான் ஒரு வாரமா இங்க தேடிக்கிட்டு இருக்கிறேன், மெதுவா தேடுறேன். அப்படி இருக்கிற நான் அவ்வளோ வைடூரியங்கள், மாணிக்கங்கள், ரத்தினங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கும்போது அப்பர் பெருமான் அள்ளி கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு, அதனால அவங்க முக்திக்கு போறாங்க. ஞானசம்பந்த பெருமான் கல்யாணம் வேண்டாம், என்னை விட்டுருங்க, ஆளை விடுங்க, ஆளை விடுங்க, ஆளை விடுங்க கெஞ்சுறாரு. மாணிக்க வாசகர் மந்திரி பதவியே விட்டுட்டார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னு கேட்கிறார். ஆக அனைவரும் 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 அருளாளர் யாவரும் உலகில் துன்ப நிலையை நன்கு உணர்ந்திருப்பினும் மக்கள் அதனை சிறிதேனும் உணர்கிறார்களா? கேள்வியா நிறுத்திட்டார். உலக வாழ்க்கையில் தம் உடலையும் பெண்டிர் பிள்ளைகள் சுற்றத்தார் ஆகிய இவர்களது உடல்களையும் ஓம்புதல் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றார்களே வென்றி பெரியோர் சொல் கேட்டு அதன்படி நடக்க யாரேனும் விரும்புகிறார்களா? சைவ சித்தாந்த வகுப்புல மாணவர்கள் சேர்கிறார்களா? திரிஷா வருகிறார் அப்படின்னு சொன்னா உடனே ஓடி போறாங்களே, விஜய் வருகிறார்னா ஏற்கனவே அவங்களுக்கு எலெக்ஷன்ல சின்னமும் விசில் சின்னமா கொடுத்துட்டாங்க, நாடு ஃபுல்லா விசில் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெண்ணை பார்த்து ஆண் அடிச்சாலும் இனிமே தப்பு கிடையாது, ஆண்களை பார்த்து பெண்கள் விசில் அடிச்சாலும் தப்பு கிடையாது. விசிலையே சின்னமாக்கி விட்டார் விசயன். அப்படி அதுக்கெல்லாம் கூடுற கூட்டம், சினிமா தியேட்டர்ல கூட்டம், கிரிக்கெட் மேட்ச்ல கூட்டம், சைவ சித்தாந்த வகுப்புல தூக்கம் தான். யாராவது ரிட்டையர் ஆனவங்க, வேற ஒன்றும் இப்போ வேலை கிடையாதுன்றவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10-11 மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு, அந்த ஏது 3 எடுத்துக்காட்டு வெண்பா 6 ஊழி என்பதும் தலை என்பதும்
அது மட்டும் சைவ சித்தாந்த சுடர் வகுப்புக்கு மட்டும் வர மாட்டேங்கிறாங்க. இந்த வகுப்புக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 108 பேர் வந்திருக்கீங்க. கரெக்ட். அருமையா இருக்கு. 108 நபர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த லிங்க் எத்தனை பேருக்கு போட்டிருக்கோம்? 20,000 பேருக்கு போட்டிருக்கோம். 20,000த்துல 108ங்கிறது எத்தனை சதவிகிதம் பாருங்க. சைவ சித்தாந்தத்துல இலவசமாக, அதுவும் ஆனந்தராசன் ஐயா அவரே எளிமையா நூல் எழுதக்கூடியவர். அவருடைய நூலிய கைலை துரைசாமி ஐயா விளக்குகிறார். இந்த வகுப்புக்கு எத்தனை சதவிகிதம் பேர் வந்திருக்காங்கன்னா 0.5% வந்திருக்கிறாங்க. அதுவே ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கணக்கு தப்பாக போட்டேன்னா என்னன்னு தெரில. 108 டிவைடட் பை 20,000 பேர் போட்டால் எவ்வளோ வருது? ஓகே, 0.5% வந்திருக்காங்க. 0.5% மக்களுக்குத்தான் இது தேவை என்று வந்திருக்கிறார்கள். 99.9% மாணவர்கள் கைலை துரைசாமி ஐயாவுடைய வகுப்பு, ஆனந்தராசன் ஐயாவுடைய நூல், சிவபெருமானுடைய பதி பசு பாச பாடம் இது அவங்களுக்கு முக்கியமாக தெரியலை. வேற ஏதோ வேலை இருக்கு, வேற ஏதோ இதை விட முக்கியமான வேலை ஏதோ இருக்கு அவங்களுக்கு. 20,000 பேர்ல 0.5% மட்டும்தான் அட்டன் பண்றாங்க இந்த வகுப்பை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வருத்தப்படுறார். அவர்களது அறிவு சரியாக செயல்பட்டாலன்றோ உலகின் துயர மிகுதியை உணர இயலும். இந்த பாடத்தை படிச்சாதானே எது துயரம்ங்கிறது தெரியும், துயரத்துல இருக்கிறோன்றது தெரியும், நிலையாமைங்கிறது என்னன்னு தெரியும், சிவபெருமானே நிலையானவன் அப்படிங்கிறதும் தெரியும். கருவிகள் விருளாகிய, அகத்துல இருக்கிற இருளாகிய ஆணவத்தின் அதோ நியாமிகா சக்தி, கீழ்ப்படுத்தும் சக்தி அவர்களை தவறான வழியில் அல்லவா செலுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் உண்டாகும் திரிபுணர்வை அன்றோ அவர்கள் உண்மை அறிவு என்று எண்ணிக்கொண்டுள்ளார்கள். ஆணவ மலத்தோடைய இயல்பு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஆணவ மலத்தோடைய இயல்பு அப்படிங்கிறது என்ன பண்ணும்? உயிருடைய அறிவை மறைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். திரிபு உணர்ச்சியை கொடுக்கும், தவற சரி மாதிரியும் சரியை தவறு மாதிரியும் காமிக்கும்னு பார்க்குறோம். மக்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டு சைவ சித்தாந்த வகுப்பு முக்கியமா, ஐபிஎல் மேட்ச் முக்கியமா, வேர்ல்டு கப் முக்கியமானா எது முக்கியம்? வேர்ல்டு கப் தான் முக்கியம். வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ணிருச்சு அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறாங்க. பதி பசு பாசம் நடத்திட்டாங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா பட்டாசு வெடிக்கணும். யாராவது வெடிக்கிறாங்களா? அதுக்கு வெடிக்க மாட்டாங்க. பதி பசு பாசத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு யாராவது வர்றாங்களா? சினிமா தியேட்டருக்கு வர்றாங்க. பதி பசு பாச வகுப்புக்கு எங்கேயாவது போகிறாங்களா? போக மாட்டேங்கிறாங்க. அப்போது அது ரொம்ப முக்கியமானது, இது முக்கியம் இல்லாததுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? அறிவுன்னு பேரா, அறிவில்லாமைன்னு பேரா? நல்லா தெரியுது. ஆனால் அப்படித்தான் பண்ணுறோம். ஏன் அப்படித்தான்? இந்நிலையில் பிறவியை துன்பம் என்று அவர்கள் உணர மாட்டார். ஏன் பிறவி துன்பம்னு அருளாளர்கள் சொல்றாங்க? நம்மள சில பேர் ஏத்துக்கல. இவர் சொன்ன அபசகுணமா பேசுறாரு, பிறவிய துன்பங்கிறார். இன்பம். கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் வெளியூர் போகிறோம், 2 நாள் பிக்னிக் போகிறோம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்டு டூர் போகிறோம், வாரம் சனிக்கிழமை ஹோட்டலில் சாப்பிட்றோம், கேக் வெட்டுறோம், புது ட்ரெஸ் வாங்குகிறோம், பெரிய கார் வாங்கியிருக்கிறோம், இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் 1 கோடிக்கு வாங்கியிருக்கிறோம். வாழ்க்கை அப்படியே இன்பமாக ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்களே, அப்படின்னா இன்னும் ரொம்ப நாள் ஆகும். பெருமானுடைய திருவடி அடைவதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா இது நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சா தானே மற்றதை பண்ண போகிறோம். அடுத்து வர்றதெல்லாம் இனிமே தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது நிலையில்லாததுன்னு தெரியணுமே. இது நிலையானதுன்னே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே, அப்போ இன்னும் நம்ம குவாலிஃபையே ஆகலைன்னு அர்த்தம். இந்நிலையில் பிறவியை துன்பம் என்று அவர்கள் உணரமாட்டார்கள். யார் உணர்த்தினாலும் அதனை கொல்லவும் மாட்டார். நீங்க போய் சொன்னாலும், நான் போய் சொன்னாலும், நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்குமா? இவருக்கு வேற வேலை இல்லை, இவருக்கு இல்லைங்கிறதுனால எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் நம்ம பேசுவோமே தவிர வரலாம். அப்போ என் பிள்ளைங்க என்னை மதிக்காம போகலாம், என்னைய மிதிக்கலாம், மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மிதிக்கிறார்கள். அந்த நிலை எனக்கு வந்தால் அப்பத்தான் தெரியும் நிலையானது எது, நிலைற்றது எது. இந்த பிள்ளைதான் நிலையானது, பிள்ளைதான் நிலையானதுன்னு பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக பல நாள் நான் கோயிலுக்கு போகாம இருந்திருந்திருக்கேன். பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி போடணுங்கிறதுனால சிவபெருமானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்காம இருந்திருந்திருக்கேன். இப்பதான் தெரியுது இந்த பிள்ளையோடைய பாசம் நிலையில்லாததுங்கிறதும் சிவபெருமானுடைய பாசம் நிலையானதுங்கிறதும் எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்றது? அனாத ஆசிரமத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒவ்வொரு நாள் பொட்டுன்னு போய் சேர வேண்டியதுதான். இதனால் ஆணவ மலம் பரிபாகம் அடையாத பொழுது உயிர்கள் பிறவி துன்பத்தை துன்பம் என அறியாமல் அதிலே வீழ்ந்து உழலும் என்பது விளங்கும். பரிபாகம் ஒரு வார்த்தையை லைட்டா சொல்லிட்டு விட்டுட்டாங்க.
இது மல பரிபாகம்ங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இது இருக்கிறது. மல பரிபாகம்னா என்ன? பிறவியினின்றும் நீங்க வேண்டும் என்ற விருப்பம் உயிருக்கு எப்பொழுது நிகழும்? போதும் இந்த பிறவி, போதும். சுந்தரருக்கு அப்படி தோணுச்சு. போதும். திருஞான சம்பந்த பெருமானுக்கு போதும், அப்பர் சுவாமிகளுக்கு போதும், மாணிக்கவாசகருக்கு போதும், பட்டினத்தாருக்கு போதும், அருணகிரிநாதருக்கு போதும், அருளாளர்களுக்கெல்லாம் போதும்னு தோணியிருக்கு. தாயுமானவருக்கு போதும், வள்ளல் பெருமானுக்கு போதும். வள்ளல் பெருமான் என்ன ஆக்சிடென்ட்லயா செத்து போனாரு? போதும். நமக்கு போதுங்கிறது எதுலையுமே வரமாட்டேங்குது. நமக்கு எது போதும் நமக்கு சொல்லுங்க? எல்லாம் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். பிறவியிலிருந்து நீங்க வேண்டும்ங்கிற விருப்பம் நமக்கு வரணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இறைவன் உயிர்களை பந்தத்துக்கு உட்படுத்தி, அதாவது திரோதான சக்தியாக பிறவி துன்பத்தில் அகப்படுத்தி உழன்று வரும்படி செய்வான். முதல்ல திரோதானம் தானே அருள் செய்தன, இது நம்ம மேல இயங்குறது. அவன் அங்கனம் செய்வது மல பரிபாகம் ஆதற் பொருட்டே ஆகும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்றது எதுக்கு? பேஷண்ட்டை கொல்றதுக்கு இல்லை, பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு எதுக்கு? கெட்டு போக சொல்லி எந்த அடிக்கலை, கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிறாங்க. சிவபெருமான் திரோதானத்தை செய்வது எதற்கு? அது அந்த உயிர் கெட்டு போய் கிடக்கிற உயிரை சரி பண்ணி கொண்டு வந்து அருள் கொடுப்பதற்கு தயாராக்குவதற்குத்தான் அவர் திரோதானமாக செயல்படுகிறார். இந்த மல பரிபாகம் உயிர் அறிவில் சிறிது சிறிதாகவே நிகழும். அங்கனம் ஆணவம் தேய்ந்து தேய்ந்து வர அதிலிருந்து படிப்படியாக விடுபடும் உயிரினது அறிவு சிறிது சிறிதாக வளரும். வளரும்னா என்ன? சைஸ்ல வளராது, விளக்கம் பெறும். அறிவு வளர்ச்சியால் முன்பு அறியாதிருந்த துன்பத்தை அறியும். இப்போ இன்னைக்கு வகுப்புல நமக்கு பல விஷயங்கள் புதுசா இருக்கு. வாக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். வாக்கை பயன்படுத்தாம இருக்கிறவங்களுடைய வாக்குக்கு பவர் கூடும். சிலருக்கு கருநாக்குன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு அவர் சொன்னா நடந்துரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசாம இருக்க இருக்க பேசுற வார்த்தைகளுக்கு பலன் அதிகம். பேசிக்கிட்டே இருக்க இருக்க பேசின வார்த்தைகளுக்கு பலன் குறையும். அங்கனம் ஆணவம் தேய்ந்து தேய்ந்து புல்லாகி பூடாய் புழுவாய் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இந்த ஆணவ மலம் டயர்டாகி அதனால் துயரமே மிகுந்த பிறவியினின்றும் நீங்க விரும்பும். இந்த உயிர் என்ன பண்ணும்? அடாடா, இந்த மாதிரி பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து, போன தடவை மாமியார்கிட்ட உதப்பட்டோம், இந்த பிறவியில் மாமனார்கிட்ட உதப்பட்டோம், இந்த பிறவியில் மகன்கிட்ட உதப்படுறோம், அடுத்த பிறவியில் மகள்கிட்ட உதப்படுவோம், அடுத்த பிறவியில் அவன்கிட்ட உதப்படுவோம், இவன்கிட்ட உதப்படுவோம். என்ன இது, ஆளுதான் மாறி இருக்க தவிர உதவாங்கிறது வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். போதும்பா இது அப்படின்னு நமக்கு வருகின்ற ஒரு நிலைக்கு பெயர் தான் மல பரிபாகம் என்று பெயர். அந்த மல பரிபாகம் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சக்தி நிபாதம்ங்கிறது நடக்கும். மல பரிபாகத்தினால் நிகழ்வது யாது? அது நடந்தா என்ன நடக்கும்? இறைவன் தனது திரோதான சக்தியால் மலங்களை கூட்டி உயிர்களை பிறவி துன்பத்தில் அகப்படுத்தி உழல்வித்து அவை அங்கனம் உழல்வதை பார்த்து கொண்டிருக்கிறான். துன்புறுவதை பார்த்து கொண்டிருத்தல் தகுமோ எனில் மருத்துவர் செய்யும் பல வகையான சிகிச்சை முறைகளால் நோயாளி துன்புறுதல் இயற்கை. அத்துன்பத்தை பார்த்து கொண்டு அது பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாரே என்று மருத்துவரை குறை சொல்ல முடியுமா? நோய் நீங்க வேண்டுமாயின் சிகிச்சை முறையினால் வரும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது போன்றதே இறைவன் உயிர்களை பந்தத்துக்கு உட்படுத்தலாம். பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாரு? அப்படிங்கிறார், போதும் 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 வேண்டாம்ப்பா, நான் வரலப்பான்னு சொன்ன. எதுக்காக அவர் பண்றார்? அவர் கொடுத்த துன்பம் எதுக்கு? பிற்காலத்துல நீ இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் எதுக்கு? பிற்காலத்துல நம்ம மருந்து மாத்திரை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக. டாக்டர் கொடுக்குற சர்ஜரி எதுக்கு? பிற்காலத்துல நம்ம சர்ஜரிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போ அது நடக்கும்போது ஒரு துன்பமாக இருந்தாலும் அதற்கு பிறகு நடக்கக்கூடியதும் இதை நடத்தும் போது இருந்த நோக்கமும் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இறைவன் துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இன்பத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பர்மனன்ட் இன்பம் வரப்போறதுக்கு இந்த துன்பம். எப்படி சர்ஜரி பண்றதும் போது வலிக்குதோ, ஆன்னு கத்துறோமோ, பல்ல பிடுங்கும் போது கத்துறோம், எது பண்ணாலும் கத்துறோம். இப்போ அனஸ்தீசியா கொடுக்கறதுனால நம்ம கத்துறது கிடையாது.
இருந்தாலும் அந்த அந்த துன்ப செயலை டாக்டர் ஏன் பண்றாருன்னா, நீ இன்பமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பண்றாரு. இன்னும் துன்பப்படணும்னு யாராவது பண்ணுவாங்களா? கேன்சர் இருக்கு, ஹீமோ பண்றாங்க. ஹீமோ பண்றது எதுக்கு? இன்னும் கேன்சர் வளர்றதுக்கா? இல்ல, வளராம இருக்கிறதுக்கு தான் பண்றாங்க. இது பண்ணும்போது ஹீமோ பண்ணா சைடு எஃபெக்ட் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, ஹீட் இருக்கு, முடி கொட்டுது, பேச்சு மாறுது. வேற என்ன பண்றது? இல்லைன்னா செத்து போயிடுவேன், அவ்வளவுதான். 3 மாசத்துல போயிடுவேன். அது 3 வருஷத்துக்கு இருக்கலாம்னு பண்றாரு டாக்டர். டாக்டர் பண்ற செயல் நமக்கு கோபத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய நோக்கமும், ஒருவேளை அது வெற்றி அடைந்தால் அதனுடைய பலனும் நமக்கு இன்பத்தையே தரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை பற்றியுள்ள தீராத நோயாகிய ஆணவ மலத்தை தீர்க்கும் பொருட்டே அவன் உயிர்களை பந்தத்துக்கு உட்படுத்தி பிறவி துன்பத்தை தருகின்றான். இதுதான் மல நோயை தீர்க்க அவன் மேற்கொள்ளும் சிகிச்சை முறை. இந்த மலத்தை நீக்குவதற்கு, ஆணவ மலத்தை நீக்குவதற்கு இறைவன் எடுத்துக்கிட்ட சிகிச்சை என்ன? மாயா கண்மம் அப்படிங்கிற 2 மலங்களை சேர்த்து திரோதானமாக இருந்து பந்தத்துக்குள் அழுத்துகிறது தான் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து சந்தோஷமா பழையபடி இருக்கிறோம். அதுதான் அந்த அருள் சக்தி என்பது. நாக்கு பித்தத்தில் மூழ்கியுள்ள வரையில் தித்திப்பதாகிய பால் அதற்கு கசப்பாகவே தோன்றும். அதுபோல உயிர்கள் பந்தத்துக்கு உட்பட்டிருக்கின்ற வரை அவ்வாறு பந்தத்துக்கு உட்படுத்தும் அருள் உயிர்களுக்கு துன்பமாக தோன்றும். அது பற்றி அருளாகிய திரோதான சக்தி மரக்கருணை எனப்பட்டது. நம்ம என்ன சொல்றோம்? திரோதானம் துன்பத்தை கொடுக்கும், மறைக்கும், அமுக்கும், அப்படி அதை ஒரு பெரிய ஒரு வில்லன் மாதிரி நம்ம சித்தரிக்கிறோம். ஆக்சுவலாக திரோதானம் இல்லைன்னா நமக்கு அருளே கிடைக்காது. அருள் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் திரோதானம் செயல்படுது. இல்லைன்னா திரோதானம் செயல்படாம இருக்கலாம், என்ன இருக்கு? அப்படியே ஆணவத்திலே கடந்துட்டு போ, கேவலத்திலே இரு, அவ்வளவுதானே. சகலத்துக்கு கொண்டு வரணும், சகலத்துல இருந்து உன்னைய பிரளயத்துக்கு மாற்றணுங்கிறதுக்காகத்தானே அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. மல பரிபாகம் உயிர் நோயாய் உள்ள ஆணவ மலம் பரிபாகமாகிவிட்டால், வழியிழந்து நீங்கும் நிலைமையை அடைந்து விட்டால், வழியிழந்து நீங்கும்னா வலிமையை இழந்துன்னு எழுதிக்கங்க. வலினா வலிக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது, வலிமை. உடனே அந்த மரக்கருணை அறக்கருணையாக அருள் சக்தியாக மாறி உயிரில் பதியும். நம்ம ரொம்ப இவ்வளவு தூரம் குழப்பாம பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம படுன்னு சொல்றவளும் அம்மா தான், படின்னு சொல்றவளும் அம்மா தான், அடிக்கிற கைதான் அணைக்கும். இந்த அம்மா இதை பண்றது நமக்கு நன்மைக்காக பண்றாங்க. துணியை ஊற வைக்கிறது, துவைக்கிறது, அடிக்கிறது, பிழியிறது, ப்ரஷ் பண்றது, திரும்ப அலசுறது, 3 முறை அலசுறது, அமுக்கி வைக்கிறது, இது எல்லாமே நல்ல துணியாக்கி நல்லபடியாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தால் தான் அப்படின்னு ரொம்ப எளிமையா குழந்தைக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். மல பரிபாகம் சக்தி நிபாதம் இரண்டும் நிகழ்கின்ற இடம் உயிரே ஆகும். இது ரெண்டும் எங்க நடக்குது? உடல்ல நடக்கல, உயிர்ல நடக்கும். மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அருள் சக்தியும் படிப்படியாக உயிரின் கண் மேம்பட்டு விளங்கி நிற்கும். எந்த அளவுக்கு மல பரிபாகம் நமக்கு நடக்குதோ, மலத்தை விடுகின்றோமோ, மலம் நம்மை விடுகிறதோ, அந்த அளவுக்கு சக்தி நிபாதமும் நடக்கும். ரெண்டும் இது கொஞ்சம் விலகி இருக்குன்னா இது கொஞ்சம் வந்திருக்குன்னு அர்த்தம், இது இன்னும் கொஞ்சம் விலகி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உவமையாக நம்ம காலையில பொழுது விடியும் பொழுது இருள் எவ்வளவு விலகி இருக்கு அந்த அளவுக்கு சூரிய ஒளி இருக்கு. சூரிய ஒளி வர வர இருள் ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். நைட் இப்போ டார்க்கா இருக்கு, காலையில் ஒரு 4 மணிக்கு பார்த்தா கொஞ்சம் லைட்டா இருக்கு, இவ்வளோ டார்க்னஸ் இல்லை, கொஞ்சம் லைட்டா தெரியுது. ஒரு 6 மணி ஆகும் பொழுது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. 6:30 மணி 7 மணி 8 ஆகுனா இருட்டு இருந்ததே நமக்கு தெரியல. 8 மணி 9 மணிக்கு வந்து ஏன்பா இருட்டில் உட்காந்துருக்கேன்னு யாராவது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அதுபோல இந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலக விலக சூரிய ஒளி நம்ம மேல்படும். அதுதான் நம்ம அருள் சக்தி என்று சொல்லுகின்றோம். மல பரிபாகம் சக்தி நிபாதம் இரண்டும் நிகழ்கின்றது உயிர். இந்த மல பரிபாகம் ஆக ஆக அருள் சக்தியும் நமக்கு படிப்படியாக உயிரின் கண் மேம்பட்டு விளங்கி நிற்கும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்தி அடையிறதுக்கு இதெல்லாம் தேவை. மல பரிபாகம் சக்தி நிபாதம். இந்த அளவில் நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். மணி 8:30 ஆயிடுச்சு. அடுத்த வாரம் அடுத்ததுலேருந்து நம்ம பார்க்கலாம். 184 வரையில் இன்று நிறைவு செய்கின்றோம். இதுவரையில் கேட்டதில் ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.